எக்கா எக்கா தோசை சுட்டுட்டியா? ஆ, நான் முடிய போகுது, நான் வாரேன். முடிஞ்சா? அதில்ல நீ அக்காவை எப்படிமா கூப்பிட்டா? காதுகே இனிமையா இருந்து இன்னும் ஒரு வாட்டி சொல்லு. எக்கா தோசை சுட்டுட்டியான்னு கேட்டேன். ஏன்? அப்பா, வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்து அக்கான்னு கூப்பிட்டியே, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாதா எப்பவும் சண்டை தான் வரான், இப்பவாவது கூப்பிடணும்னு தோணுச்சே. நேற்று ராத்திரி இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஓவரா தான் சமாதானம் ஆயிட்டு போறோமோ எனக்கே தோணுது. இன்னும் எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல. ஆமா, அம்மா வந்துட்டாப்ளா? இல்ல, இன்னும் வரல. வரலையா இன்னும்? ஷியானாவையும் கனியையும் உமா ஆண்டியும் வசந்தி ஆண்டி வந்து எடுத்துட்டு போயிட்டாவ. பூ மாதிரியும் போயிட்டா. அம்மா எங்க போனவ? என்ன மக்கா? என்ன மக்களே, என்ன ஒரு ஆச்சரியம்! என் பிள்ளை ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கு, எனக்கே அதிசயமா இருக்கே. ஆமா ஆமா, ஏமா வசந்தி ஆண்டி உமா ஆண்டி அப்பவே வந்தாச்சு. நீங்க இவ்வளவு என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? கொஞ்ச நேரம் இதுல நின்று ராணிகிட்ட பேசிட்டு இருந்தேம்மா. ஏன் சாப்பாடுலாம் செஞ்சிடலாமா? எப்படி? தோசை சுட்டுட்டு இருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? சாப்பிட்றீங்களா? நீங்க ரெண்டரை சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடியம்மா. ஆமா, அப்பா எங்க வேலையை கிளம்பிட்டாவளா? அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாவ. ஏமா மாமா இப்ப பரவாயில்லையா? ஆமாம் அக்கா, மாமா இப்பதான் அவன் பரவாயில்ல. வரும்போது தான் கண்ணு திறந்தாவ, போய் பார்த்துக்கிட்டு வந்தேன். அண்ணன் அண்ணி அங்கே நிற்கவ? ஆமாம் அக்கா, அங்கே தான் நிற்கவ. சரி, போய் ரெண்டாவது சாப்பிடுங்க. வாங்கம்மா, சேர்ந்தே சாப்பிடலாம். சரி மக்களே, போங்க போய் எடுத்துட்டு வா, சேர்ந்தே சாப்பிடலாம். ஏம்மா, அண்ணன் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்து பேசுனீங்களா? ஆமாம் பேசணும். ஏன் மக்கா? இல்லை, கேட்டேன். மக்கா, ஏதோ கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வருது. ஐயோ, அடுப்பில் தோசை போட்டுட்டு இருந்தேன். என்ன மக்கா, அக்காலம் தங்கச்சி சண்டை போடாம ஒற்றுமையா இருந்தீங்களா எப்படி? நீங்களே பார்த்தி இல்லையா, என்ன உட்கார வச்சு தோசை சுட்டு தரா, அதிசயமா இருக்கு. எனக்கே அதிசயமா தாண்டி இருக்கு. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போனேன்னு சொன்னா இல்லையா கீதா? அங்க என்னதான் ஆச்சான்? ஒரு விஷயத்தையும் வெளியே விடாம மனசுக்குள்ள வச்சிருக்காளுவ. மைனியாரு வாரதும் போறதுமா இருக்கு. என்னதான் ஆச்சு இப்போ? ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகல. அது ஏன் நல்லா தான் இருக்காரு, கண்ணெல்லாம் திறந்து நல்லா பார்த்தாரு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கதாக்கா போயிருந்தேன். இப்போ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. டவுட்டாக இருக்கா? என்ன கீதா சொல்லியா, என்ன டவுட்டாக இருக்கு? பையன் வேற வக்கீலாக்கா, ரொம்ப வசதி உள்ள வீடு. இங்கே ராதிகால வீட்டிலும் பார்வதி வீட்டிலெல்லாம் ஒன்றும் இல்லை தானே. இவ எப்படி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாவன்னு எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துக்கா. நான் நினைக்கேன் இந்த நெஞ்சு வலி வந்ததெல்லாம் ஒரு பெரிய பிளான்னு நினைக்கேன். அப்படியா? என்ன கீதா சொல்லியா? சே, பார்வதி உண்மையில நம்ம எல்லாமே ரெடி பண்ணனா? ஆமாக்கா, எல்லாம் ரெடி பண்ணாவ. எதுக்கு? இவையெல்லாம் நினைச்சாவ கிட்டி கொடுத்துட்டா பொண்ணு ரொம்ப வசதியா வாழ்வா எடுப்பானி. கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் பாருங்க, அந்த ஆள் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாரு, கல்யாணமா நின்று போச்சு. இருந்தாலும் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணிக்கிட்டு பார்வதிக்கு ஒரு மாதிரி தானே இருக்கான். ஆமாம், மைனியாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்திருந்தாலும் எப்படி? நீங்கள் வேறக்கா, என்ன கேள்வி கேட்குறிய? மைனியார் தங்கச்சியார் எல்லாரும் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில். அதை விடுங்க, இந்த குட்டி கல்யாண பொண்ணு அதுவும் ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றிட்டு தெரிஞ்சு. ஐயே கடவுளே, என்னத்தை சொல்லிய கீதா? இந்த ராதிகா குட்டி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து? அடா ஆமாக்கா, சும்மா அந்த பையனை கையம் பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தெரிஞ்சாவ. ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி அது தெரியல, ஏதோ பார்க்கு மாதிரி ரெண்டு பேரும் அங்கங்கேயா ஜோடி ஜோடியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காவக்கா. குட்டியா காலேஜுக்கு போகும்போது எனக்கு என்ன தெரியுன்ட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு போவோம். ஊரில் ஒரு மனுஷருக்கு மூஞ்ச பார்த்து பேசாது. அதுக்கு தைரியத்தை பாரு. பரவாயில்லையே, பார்வதி அனுப்பி வச்சிருக்காளே, போய் பார்த்துக்கிட்டு வாணி. ஐயா கடவுளே. அங்கே ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் வேறு இருக்குது. கேண்டீனில் இருந்து எல்லாம் வாங்கி குடிக்கான். அவன் தான் நேரில் வசதி உள்ளவனாச்சே. குட்டி இதுதான் சாக்குனி, கொடுக்க கொடுக்க எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கியா. வீட்டுக்கு எல்லாம் எடுத்து பார்சல் பண்ணிட்டு இருந்தா பார்த்துக்கிடுங்க. அப்படியா? ஹாஸ்பிட்டல்லாம் பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரா. பார்வதி நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கா மோளுக்கு. பாரா, நமக்கெல்லாம் இந்த ஐடியா வராதே, போகிற இடத்துல பார்சல் பண்ணி கொண்டு வரணும் நீ. ஆமாம், நீ பார்க்க போன இல்லையா? நீ உங்கள்கிட்ட எதாவது பேசினாங்களா எடுத்தாவளா எப்படி? பார்க்க போனேக்கா, கொஞ்ச நேரம் நின்னேன். பின்ன என்ன, அந்த வக்கீல் எனக்கு 5 உளுந்த வடையும் 3 பருப்பு வடையும் 2 சமோசாவும் வாங்கி கொடுத்தான். நான் தான் அதை வாங்கிட்டு வந்தேன். அடி பாவி, வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா? ஒன்றுமே கண்ணில் கட்டலை.
ரெண்டெண்ணம் தின்ன தந்தாதான் என்ன? எக்கா எனக்கு வாங்கி தந்தவனா எல்லாம் நானா கொண்டு வர முடியும்? வழியில வரும்போது யாரெல்லாம் கேட்டவளோ எல்லாரும் ஒன்று கொடுத்துட்டு தான் வந்தேன். நான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு வரல. என்ன கீதா, இருந்தாலும் நீ ரொம்ப தான் பேசிய. வேற எல்லா இடத்துக்கும் போகும்போது என்கிட்ட சொல்லுவா, இங்க ஒரு வார்த்தை சொன்னியா? என்னக்கா பேசுறீங்க? நான் என்ன சுற்றுலாவுக்கா போனேன்? போனது ஹாஸ்பிட்டலுக்காக்கா. அங்க இருந்து எல்லாத்தையும் வாரி கட்டிட்டா வர முடியும்? சரி வீடு கிடைச்சதை தின்னுட்டா இனி என்ன பண்ண முடியும்? உட்காரு. தெரிஞ்ச விஷயத்த மனசுள்ளோடையே வச்சுட்டு இருக்கலாமா? உங்ககிட்ட கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு வேணும். ஆமா, எனக்கு ஒன்று மட்டும் புரியலை பரிமளம். இப்போ இவ எதுக்கு இப்படி ஆட்டிக்கிட்டு போறா? நான் என்ன உளுந்த விட கேட்டுட்டேனே எப்படி போறா? அட சும்மா இருங்க, நீங்க வேற. அங்கே ஒரு உயிரே ஊசலாடிட்டு கிடக்கு, நீங்கள் அங்கே உளுந்த வடையை சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. போவீங்களா? நானே பார்வதி என்கிட்ட வட்டி வாங்குவா, அதில் வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு இருந்தேன். அதையும் கெடுத்து விட்டுட்டு சே. ஆச்சே, இவ என்ன உளுந்த வடையை காட்டேன்ட்டு இவ சண்டை போட்டுட்டு இந்த ஆக்கில் போறா. அவள் உளுந்த வடை தராதது குத்தமானே அவள் அந்த ஆக்கில் போறா. நான் என்ன ஒரு உளுந்த வடைக்கால் கேட்கி? புரிஞ்சிட தெரியாத கூமுட்டையெல்லாம் இருக்கல்வ. ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடக்குன்னா எதுக்கு நடக்கு, என்னத்துக்கு நடக்கு, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா எடுத்துருக்கான்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு உளுந்த வடையா உளுந்த வடை. சே, கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு நிறுத்திருக்காளோ பாரு. ஏங்க நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்க, காலையில் வாங்க, நான் இங்கே இருக்கிறேன். நான் இருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டேன். வேண்டாம் முகுடி, நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் வரேன். நைட்டு நானும் கௌதமும் இருக்கோம். நீயும் அங்கே அம்மாவும் வீட்டுக்கு போங்க. வேண்டாங்க, எங்கள் அப்பா எழுமன்னா எப்படி என்னதான் கேட்பாங்க. நான் இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க. பூங்குடி, என்னம்மா நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு போங்கம்மா. காலையில் ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும், ராத்திரி இங்கே இருக்கேன்டா. நான் இருக்கேன் இல்லையா, நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் போங்க. வேண்டாம்மா, நீங்கள் போங்க, நான் இருக்கிறேன். வேண்டாம், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நானும் கௌதமும் பார்த்துக்கலாம். சித்தி, ஏன் அவ இருக்கும்போது ஏதோ என்கிட்ட குரலை ஒசத்தி பேசுனா? எம்மா ஹாஸ்பிட்டல்மா. சித்தி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கலாம். ஒன்றும் தேவையில்லை, நானே இருந்து பார்த்துக்கிட்டேன். எல்லாரும் போங்க, நீ போ மக்களே. ஏங்க அப்போ நம்ம போயிட்டு காலையில் வருவோமா? சரி பூங்குடி, வா. கௌதம் இங்கே இருக்கட்டும். ஏதாவது திங்ஸ் ஏதாவது நைட்டு வாங்கணும்னு ஏதாவது சொன்னால் அவன் இங்கே இருக்கட்டு. வாங்குங்க போகலாம். சித்தி இருங்க, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இருங்க, வாங்கிட்டு வரேன். ஆமாம் பூங்குடி, கேட்கணுன்னு நினச்சேன். உங்கள் அம்மைக்கு உனக்கு ஏதாவது சண்டையா என்ன? ஏங்க என்னாச்சு திடீர்னு கேட்குறிய? எங்கள் அம்மைக்கு எனக்கு சண்டையா நீ? இல்லை, உங்கள் அம்மைய முகத்தை பார்த்தேன், கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்காவ. ஏன் எதுக்காக சண்டை போட்டியல எப்படி? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க நாளைக்கு அத்தையே பர்த்டே, நம்ம வாங்கி வச்ச காப்பை கூட இன்னும் கொடுக்கல. என்ன பண்ணுறது? போனதான் அம்மைகிட்ட எடுத்து கொடுத்துடலாம். ஆமாம், உங்கள் அம்மையா அந்த ராதிகா பொண்ணு வந்தோன்னா அப்படி நிற்கிறாங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவ? எங்கள் அம்மா அப்படிதான், ஒரு பிரச்சனையை அது பெருசாக்கியாவ. என்னத்த சொல்ல? சே, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளில் என் பையன் மாறிட்டானா என்ன? நகை கடைக்கு போயிட்டு நகை எடுத்ததை ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான்? ஒன்றுமே புரியலையே. அவன் மாமியாருக்கு எடுத்து கொடுத்தா கூட நான் என்ன எடுத்து கொடுக்க வேண்டான்னு தடுத்துருவேன்னு நினச்சிட்டானோ? லட்சுமி சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்து யாருக்கிட்ட சொல்கிறது? கடைக்கு போகும்போதே என் பிள்ளைய வரேன்னு சொன்னதை பிறகு கூட விட்டுட்டு போனான். சரி, ஏதாவது காரணமாக இருக்குன்னு நினச்சேன். கடைசி நகை கடைக்கு போய் எடுத்து கொடுத்தது கூட எனக்கு தப்பாக தெரியல. ஏன் என்கிட்ட மறைக்கியான்? சரி, இருந்துட்டு போட்டு, நம்மளா எதையுமே கேட்கக்கூடாது. அவனா சொல்கிறானு பார்ப்போம். என்னாச்சம்மா? ஒன்றும் இல்லை மக்கா, நீ தூங்கு போ. ஏம்மா தூங்காமல் இருக்கிறீங்க? வாங்க. நான் வரேன் மக்கா, நீ போய் பாட்டு வரேன். வாங்கம்மா. ஏங்க இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி வெண்ணி ஏதாவது வேணா சொல்லுங்க, எடுத்துக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாந்தி, அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னதோ மாதிரி இருக்கு பத்துக்க. ஏங்க என்ன சொல்றிய? மறுபடியும் கஷ்டமா ஏதாவது இருக்கா என்ன? சொல்லுங்க, நான் டாக்டர் கூடட்டா? ஐயோ வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பூங்கொடி எங்க? பூங்கொடி இப்போ தாங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னா. நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சேன். வீட்டுக்கு போயிட்டு காலையில் வான்னு சொன்னேன். அவளை மாப்பிள்ளையும் எதுக்கு இங்கேருந்து காவல் காத்துட்ருக்காவ, அதான் கிளப்பி விட்டேங்க.
ஆமாம், அதுவும் இங்கே இருந்து ஏன் கஷ்டப்படுது, போயிட்டு வரட்டு. ஆமாம், கௌதம காணல. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான். இப்போ தான் வெளியே ஃபோன் வந்து பேசிட்டு வந்துட்டு போனான். நீ சாப்பிட்டியா? ஆ, இப்போ தாங்க சாப்பிட்டேன். ராணி எங்க காணல? ஆ, வீட்டுக்கு போயிருக்கு. காலையில் வருவாங்களாம். ஆமாம், எல்லாரும் இங்கே இருந்து எதுக்கு? ம், நீ ஏன் போய் தூங்கு, சரியா? என்னங்க உங்களை இந்த நிலைமையில போட்டுட்டு நாங்கள் போனால் எனக்கு தூக்கமாக வரோம். சொல்லுங்க. அதான் சரியாயிட்டு இல்லையா? நீ போய் தூங்கு போ. சித்தப்பா, வா மக்களே, வா. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நல்லா ஆசைப்பட்டேன். கடைசி பாரு, என்னாலேயே நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு பாரு. அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாங்க சித்தப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல நல்லபடியாக சரியாகி வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டிய வேலையை பார்ப்போம். ம், சரி மக்களே. இதோ வரேன் சித்தப்பா, ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு, வரேன். ஆ சரிம்மா, நீ போ. என்ன இவன் அடிக்கடி ஃபோன் பேசேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான்? யாருக்கிட்ட பேசியான்? ம், ஒருவேளை அவகிட்ட தான் பேசியானோ? ம், பார்க்கணுமே. என்ன? ஆ, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தூங்குங்க, சரியா? நல்ல வெளியே தான் இருப்பேன், எதுனாலும் கூப்பிடுங்க. ம், சரி சாந்தி. ஹலோ. ம், சொல்லு ராதிகா. சித்தப்பாவை பார்க்க உள்ளே போயிருந்தேன், அதான் கட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டே பேசியான்? காலையிலேருந்தே பார்க்கேன் அங்கங்கேயா போய் நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். சரி, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நிம்மதியாக படுத்து தூங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரியா? ம், யாருக்கிட்ட பேசியான்? சரியா இல்லையே. அந்த ராதிகா கிட்ட தான் பேசியானோ? இருக்கும். ம், சித்தப்பனாரு உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவன் இங்கே லவ் பண்ணிட்டு இருக்கானா? லவ். ஐயோ, சித்தியா எப்போ வந்தவனு தெரியலையே. கையும் களவுமா மாட்டிட்டான் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணமே அவளால தான். ம், இங்கே நின்று தனியாவா பேசிட்டு இருக்கியா? ஆ ஓகே சார். எது சாரா? ஆ ஓகே சார், அதான் இந்த கேஸை நான் எடுத்துட்டேன் இல்லையா? நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரியா? வருத்தப்படாதீங்க சார். ம், கேஸ் விஷயமாவாட்டா பேசிட்டு இருக்கியான்? நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அவகிட்ட பேசிட்டு இருக்கியானே. ம், கண்டிப்பாக நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் சார். ஷப்பா, எங்கள் சித்தி வந்தாவ, போயிட்டாவ. அதான் அவங்கள கண்டோன்னே என்ன பேசுறேன்னே தெரியாமல் இப்படி பேசிட்டு ராதிகா. என்ன, என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்குது? ம், சரி ராதிகா, நீ இந்த சந்தோஷத்தோட இதே ஹாப்பியோட தூங்கு, சரியா? ம். குட் நைட் ராதிகா, குட் நைட். என்ன இழுவ? சின்ன பொண்ணு ஃபோன் ஏதாவது பண்ணாலா எப்படி? ஆ, அவ எங்க எனக்கு பண்ண போறா? அதான் நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு தானே வந்திய, அப்புறம் எதுக்கு அவ பண்ண போறா? ம், வீட்டுக்குள்ளே போனாலோ என்னமோ. ம், சரி சரி, நாளைக்கு காலையில் மீன் கடைக்கு போனோம். உன்னை மீன் வாங்கணுமா எப்படி? ம் ம், நம்ம இப்போ மீன் வாங்கணும்னு சொன்னால் போகும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. போகலைன்னு சொன்னால் காலையில் வைக்க குழம்ப எனக்கும் தான்னு சொல்லுவா. இவகிட்டெல்லாம் வாய் விடியதை பார்த்து தான் பேசணும். என்ன இழுவ? கேட்டுட்ருக்கேன், ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக உம்முன்னு யோசிச்சுட்ருக்கா. என்ன, மீன் வாங்கணுமா வேண்டாமா? ஏன்க்கா, உங்களுக்கு நாளை மீன் வாங்கணுமா? இப்போவே கேட்குறிய? ஆமாம் உமா, மீன் வாங்கி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது. அதான் நாளைக்கு மீன் கடையில் போய் மீனை வாங்கிட்டு மரவள்ளி கிழங்க வாங்கி மயக்கி வச்சணுன்னு நினச்சிருக்கேன். பார்த்துக்க, நல்லா இருக்குன்னு இல்லையா? ஆ, அப்போ நானும் வாங்கி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, நானும் வரேன்னா சேர்ந்தே போகலாம். சரி உமா, போகும்போது அப்போ சின்ன பொண்ணையும் கூப்பிடுவோம், கூட்டிகிட்டு சேர்ந்து போய் மீனை வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? ஆ சரிக்கா, பின்ன கூப்பிடுவோம். சரி உமா, கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இல்லையா, நான் கிளம்பி இவைய வேற தேடிட்டு இருப்பவ போகிறேன்னா. ஆ சரிக்கா, பின்ன போயிட்டு வாங்க. என்ன இவா
மீன் வாங்கும் மணிலாம் கேட்கிய இப்படி கேட்கக்கூடிய ஆள் இவ கிடையாதே. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இவகிட்ட. என்ன செல்வா, இப்போவா வரா? ஆமாம் மைனியோ, இப்போ தான் வரேன். நீங்கள் என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமாம் செல்வா, இன்னைக்கு போய் தூங்கணும். போகிறேன்னா? கொஞ்ச நேரம் வேணா இருந்துட்டு போகக்கூடாதா மைனியோ? செல்வா தீந்தான் பயத்திலே இருக்கான் போல இருக்கு. துணைக்கு வேற நம்மளை தேடியானே. இல்லை செல்வா, உங்கள் அண்ணன் அப்போவே ஃபோன் பண்ணிட்டு இருக்காவ. நான் பின்ன போகிறேன், சரியா? சரி மைனி. உமா நிற்கதே சரியில்லை, லுக்கும் சரியில்லை. சும்மா கடுப்பில் இருக்க போல இருக்கே. பேசி பார்ப்போம். சரியான காமெடி உமா, இன்னைக்கு சரியான காமெடி. உங்ககிட்ட சொல்லலானே வந்தேன். ஆமாம், காமெடியாக தான் இருக்கும். உனக்கு நல்லா காமெடியாக தான் இருக்கும். என் வாழ்க்கை உனக்கு காமெடியாக தான் இருக்கும். என்னாச்சு உமா, ஒரு மாதிரி இருக்கியா? போ போய் தூங்கு. காலையில் கிறிஸ்மஸ் இல்லையா, சர்ச்சுக்கு போண்டாமா? சர்ச்சுக்கா? நீ எங்கே போனனி நான் முடிவு பண்ணலாம். ஆமாம், ஆஸ்பத்திரி வரும்போது பைக்கில் அவளை சர்றன்னு கூட்டிகிட்டு வர்றா. என்ன கதையோ? அது ஒன்றில் உமா, வர வழியில் கீதா என்ன ஒரு ஹெல்ப் தானே கேட்டா. இதெல்லாம் குத்தமா உமா? என்ன உமா, நீ ஏன் சராசரி பொண்ணுல மாதிரியே இருக்கியா? ஓ, சராசரி பொண்ணுனா நீ என்னதான் பண்ணாலும் நான் கண்டுகிட்டு காணாத மாதிரி இருந்தா நான் நல்ல பொண்ணு. காது கொடுத்து கேட்டுட்டு நான் சராசரி பொண்ணு. வா உமா, வாங்கிட்ட பிடிச்சதே எனக்கு இந்த இதுதான். சரி சரி போ போ, நிறைய வேலை கிடக்குமா. என் இல்லை நீ. என்ன உமா, என்ன? சரி, அவளை கூட்டிட்டு தான் வந்தா. நீ எதுக்கு அவளை சரி கொண்டுடதுக்கு போன ரட்டனு? அது எதுக்கு கொண்டுட்டா அதை சொல்லு. என்ன உமா, கீதா ஒரே கால் வலின்னு சொன்னா. அதான் நம்மள வீட்டுக்கு தானே வரோம், கூட்டிட்டு வந்து கொண்டு விடலான்னு நினைச்சேன். அவளுக்கு கால் வலியா கை வலியான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். கேட்டுன பொண்டாட்டி அங்க விட்டுக்கிட்டு நீ அவளை கூட்டிட்டு தெரியா பைக்கில்? அத கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா அந்த வக்கீலுக்கிட்ட நீ உன் ஒய்ஃப்னு அவளை சொன்னா. யாரு உமா, யாரு சொன்ன அப்படி? கீதாவை என் ஒய்ஃப்னே சொன்னவ யாரு? இழிச்சவா செய்ய. அப்போ உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? கோவப்படுவான்னு பார்த்தா நீ இழிக்கிய. உமா, நான் கொஞ்ச நேரம் பேசுவ நிறுத்துவான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓர பேசிட்டு இருக்கியா? சத்தத்தை குறை, சத்தத்தை குறை. நீ அங்க அப்படி சொல்லாம அந்த வக்கீலுக்கு எப்படி தெரிஞ்சு அவ யாரு? நீ நான் உன்னை யாருக்கிட்டையும் சொல்லல, சும்மா இருந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. போங்க, வீட்டுல வந்தா ஒரு நிம்மதியே இல்ல. ஒப்பி மண்டையா, கோவப்படுற மாதிரி போனா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சா போற. நீ இன்னைக்கு எங்க போனாலும் உன் பின்னாலே இல்லையா வர்றேன். போ, இந்த வாரேன். தப்பிச்சா போற, விட்டு வேணா. என்னைக்குதான் காலையில சந்தை போன மாதிரி இருந்து ஏன் வண்டியை கொண்டு போகாம பஸ்ல போனா? வண்டியில போக வேண்டியதானே. அந்த வண்டியில என்னன்னு தெரியலக்கா, அடிக்கடி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கும் காலையில் பஞ்சரு. சரி, செல்வாவே கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்தா உமா நேரத்தையும் அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் போனதுக்கே பிரச்சனை பண்ணிட்டா. சும்மா நம்மளால அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையாக்கா, அதனால தான் போகலை. பார்த்துக்கிடுங்க, ஒரேடியாக பஸ்லேயே போயிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? நான் உன்னை பார்த்தேன். சரி, நீ வருவியா என்னன்னு தெரியலையா, அதான் சரி எங்கேயோ போகிறான்னு நினச்சிட்டு போனேன். பார்த்துக்க. ஆமாம், கிறிஸ்மஸ் இல்லை நாளைக்கு, இன்னும் ரெடியான பண்ணலையா அப்படி? ஆமாக்கா, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் இன்னைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போனோம்க்கா. ஓ அப்படியா? சரி கீதா, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாத்திமாக்கா. ஆமாம், கிறிஸ்மஸ் என்ன ஸ்பெஷலு? பிரியாணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன்க்கா. அப்புறம் ஒரு கேக்கை வாங்கி கட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. என்னைக்கு ஒற்றுமையாக பேச தொடங்கினாலோ
அன்னையிலேருந்து எங்கேயாவது கூட்டம் கூட்டமாக இருந்து கதை விட்டுட்டே இருக்காளுவ. நம்மளெல்லாம் கண்டுடவே இல்லையே. அட வா புஷ்பா. வாங்க புஷ்பாக்கா. என்னக்கா இந்த பக்கம்? இல்லை கீதா, நைட்டு சர்ச்சுக்கு போவியான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உன் வீட்டுக்கு போனேன், உன்னை காணலை. உன் மோ மஞ்சு தான் சொன்னா வெளியே போனாவனே, அதப்போ ஃபாத்திமா கைட்டில் இருப்பான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாக்கா, இன்னைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போகணும். நீங்களும் வரீங்களா? ஆமாம் கீதா, நானும் வரேன். போகும்போது ஒரு ஒருத்த கூப்பிடுன்னா. கீதா, நானும் வரேன்னா. நீங்கள்லாம் சேர்ந்து போகும்போது எனக்கு ஆசையாக இருக்கு. நானும் உங்கள் கூட வரேன். கண்டிப்பாக வாங்கக்கா. அக்கா வாங்க, சந்தோஷமா இருக்கு. ம், எங்கே போனாலும் சேர்ந்தே போராடுவ. இது நல்லதுக்கே கிடையாது. சரி, பின்ன நீங்கள் பேசிட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் போல பூ கட்ட வேண்டியது இருக்கு. நான் கிளம்பி. சரிக்கா, நீங்கள் கிளம்புங்க. வந்தவள ஒரு நிமிஷம் இரு, பேசு எடுன்னு ஒன்றுமே சொல்லலை. அவ்வளோ பாட்டை இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்காள்வ. ஆனால் நிற்கணும், அவங்க உட்காந்துருக்காள்வ. போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாக்கா, கிளம்பி ரெடியாக இருங்க. சரி கீதா. என்ன சாந்தி, ஏதோ சிறையில் பிடிச்சி அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இன்னைக்காவது வீட்டுக்கு விடுவாங்களா எப்படி? கேட்டு பார்த்தியா? கௌதம் போய் டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க. சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ பேசிகிட்டு இருக்கா, இப்போ வருவான். ஏதோ அடைஞ்சு கிடக்குற மாதிரியே இருக்கு. என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. என்னால இங்கே இருக்க முடியலப்பா. இன்னைக்கு போயிடலாங்க. பூங்கொடிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரேன்டான்னு சொல்லு. எப்படி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? ராணியும் பதறி அடிச்சு வந்துடுவா. ஃபோன் பண்ணி சொல்லிடு, சரியா? ஆமாம், வந்துட்டாலும் சொன்ன உடனே பாஞ்சு வந்துடுவாவ. நீங்கள் இந்த பேச்சை விடுங்க. ஏன் ராணியை பற்றி பேசினாலே இப்படி கரிச்சு கொட்டியா? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியுமா? எப்பவும் என் தங்கச்சிக்கு குடும்பம் எல்லாத்தையும் பெருசாக பேசவே இல்லையா? உங்கள் தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? பூங்கொடிய அவன் 3க்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகுதான் அவனுக்கு வேலையும் இல்லையா, வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு வரலையா, வேலை ஜோலி இல்லாமல் வீட்டில் இருக்கானா. என்ன சாந்தி, என்ன சொல்லியா? ஆமாம், உங்கள் அருமை தங்கச்சி தான் என் பிள்ளைய முன்னாடி வச்சே சொல்லிட்டா. என் பிள்ளை மன வருத்தத்துலையாக வீட்டுக்கு போச்சு. ஆமா, ராணி இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? நீ ஏதாவது சொன்னியா? நான் யாரை பற்றி என்னத்தை சொல்ல போகிறேன்? சும்மா நீ சொன்னியான்னு என்கிட்டே வராதுங்க. உங்கள் தங்கச்சி எப்படிப்பட்டவான்னு புரிஞ்சுக்கிடுங்க. சாப்பிட்டீங்களா? ஆமாம் டாக்டர், இப்போதான் 2 இட்லி சாப்பிட்டேன். வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காவ சார். கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா நான் வீட்டில் வச்சே பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்பாடா, சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். அதை கரெக்டாக எடுத்தால் போதும். 10 நாள் கழிச்சு ஒரு வாட்டி செக்அப் மட்டும் வந்துடுங்க, சரிங்களா? சரி டாக்டர். ஏங்க, அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். நான் பில்லெல்லாம் எவ்வளோன்னு பார்த்து கட்டிக்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி சாந்தி. ராணி எதுக்கு பூங்கொடியை பார்த்து அப்படி சொன்னா? இது என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணுமே. சோறோனையும் வச்சுக்கிட்டு அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகணும். பூங்கொடி, காப்பு கரெக்டாக இருந்துச்சு மக்கா. என் கை காலவே எடுத்த மாதிரி அழகாக எடுத்திருக்கா. நல்லா இருந்துச்சு மக்களே. நேற்று சர்ச்சில் வச்சு சொல்ல முடியலம்மா. சரி. என்ன பூங்கொடி ஒழுங்கு முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா? ஒருவேளை நம்ம அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசினதை மனசில் வச்சுட்டு இருக்காளோ? பூங்கொடி, மக்கா, அன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசினதே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே சொல்லு மக்களே. அந்த ராதிகா பிள்ளைய எப்பவும் ராசி இல்லைன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காவ. அடுத்த பிள்ளைய சொல்லும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. பத்தியா, ஒன்றை சொன்னோன்னு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருந்து. அதே மாதிரி தான் நமக்கா ராதிகாவை பற்றவங்களுக்கும் இருக்கும். எம்மா, மோனிஷா வந்து பாருங்க. என்ன டீ? எம்மா, ஒரு வாட்டி வந்து பாருங்கம்மா. பீரல் உள்ள என் துணி எல்லாம் எடுத்து விரிச்சு வச்சிருக்கியா? என்னன்னு வந்து பாருங்க. எல்லாத்தையும் விரிச்சு போட்டிருக்கா? நான் போ வாரேன். என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் போயிட்டா? ஒருவேளை தப்பாக நினச்சிட்டாலாம் இருக்கும். நம்மளும் அந்த டைம் இப்படி பேசியிருக்க கூடாதோ? சே, நம்மளும் சும்மா இருந்துருக்கலாம். எதுக்கு? ஷோ, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராதானே அக்கம் பக்கத்தில் உள்ளவளவ அப்படியே காத்து கிடைக்காவ. இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா போதும், அப்படியே ஊதி பெருசாக்கி வெடிக்க வச்சிருவாங்கப்பா. என்னாச்சு? என்னன்னு சொன்னாதானே பூங்கொடி? எனக்கும் தெரியும். வீட்டில் இருக்கும்போது சொன்னால் மனசு ஒரு மாதிரி இருக்குது, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா. நானும் இன்னும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துட்டா. என்ன? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு தோணுச்சு.
அதான் வந்தேன். சரி வாங்க, இனி எங்கள் அப்பா எப்படி போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? எல்லாம் பார்க்க போலாம். முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சும்மா தான் கூப்பிட்டு சொன்னேன். ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இது நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன லூசு உளறிய? நீ வந்த பிறகு வேலை குறைவா இருக்கா? ஆமாங்க, முன்னாடி வெளிநாட்டில் இருந்தீங்க, கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், வெளிநாட்டுக்கும் போக முடியாமல் இங்கேயே எதுவும் வேலை நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரிலே இருக்குது. ஏதோ நான் இங்கே வேலைக்கே போகாமல் இருந்த மாதிரி சொல்லியா? நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வெளிநாடு போக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு என்னாச்சு? இல்லை இல்லை, சும்மா எனக்கே தோணுச்சு, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன பூங்குடி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா எப்படி? ஐயோ, யாரும் எதுவும் சொல்லலைங்க, எனக்கா தோணுச்சு, அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் உன்கிட்ட நடக்காத விஷயங்களை சுற்றி சுற்றி நல்லா யோசிக்கக்கூடிய புத்தி ஒன்கிட்ட இருக்கு. அதை மட்டும் மாற்றிக்க. அது ஒன்றையும் கஷ்டப்படுத்தும், ஒன்றைய சார்ந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். போங்கங்க. ஏய் பூங்குடி, வா கௌதம். என்ன சர்ச்சு பக்கத்தில் வந்திருக்கியா? அதிசயமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, மனசுக்கு நல்லா சந்தோஷமா இருந்து சரி சர்ச்சுக்கு வந்துட்டு போனிட்டு வந்தேன். நீ எதுக்கு வந்தா? உங்கள் தங்கச்சிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா, அதனால வந்திருக்கியா? யாருக்கு இவ்வளோக்கா மனசு கஷ்டம்? பார்த்தா அப்படி தெரியலையே. அது பார்த்தா தெரியாது, பார்க்க பார்க்க தான் தெரியும். பார்த்தா எப்படி இருக்கா? என்னாச்சு பூங்குடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்பாவை போய் பார்த்தியா? எப்படி இருக்காவ? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, அதான் பைக்கை கொண்டு வச்சுட்டு நீ கார் எடுக்கலான்னு வந்தேன். ஆமாம், நீ ஏன் சோகத்தில் இருக்கியா? அந்த கதையை சொல்லு. நான் எல்லாம் சும்மா தான்ப்பா இருக்கேன். சரி, பின்ன நீ சோகத்திலே இருந்துக்க. கிறிஸ்மஸுக்கு தான் ஒன்றும் வாங்கி தரலையே. இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பட்டம் எடுத்து வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். நீ அப்படியே சோகத்திலே இரும்மா. எது பட்டு எடுத்துட்டு போறியா? என்னே எப்போ எடுத்துட்டு வருவா? நானே கேட்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இல்லைன்னா டே கௌதம் லே கௌதம் அப்படித்தானே? இந்த பொண்ணுங்களே இப்படிதான், பட்டு நகைன்னு சொன்னா உடனே ஒட்டிப்பாங்க. சரி சரி சொல்லு, எப்போ வருவா? பட்டு உனக்கு மட்டும் இல்லை, ராதிகாவுக்கு ஒன்று எடுக்கணும், அதனால தான். எது ராதிகாவை எடுத்து கொடுக்க போறியா? என்ன இது புது கதையா இருக்கு? ஆமாம், ஃபோன்லலாம் இப்போ பேசுகிறா இல்லையா, அதுக்கு ஒரு gift தான். அடப்பாவி, ஃபோன்ல பேசுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா? பின்ன என்ன, இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். சித்தப்பா இப்படி போய் படுக்கவே எங்கள் வாழ்க்கையை சோதிச்சுக்கிட்டாரு. உனக்கு வாங்க வர. சரி, எடுக்கும்போது தங்கச்சியாக்கண்ணா அவங்களோட 500 ரூபா கூடுதல் எடுக்கணும்னா? எப்பா எப்பா, பட்டுன்னு சும்மா தான் சொன்னேன், ராதிகாவுக்கு மட்டும்தான். பாருங்க என்ன சொல்லியானி. ஆமா, உன் கவலையில எங்க காத்துல கரைஞ்சு போயிட்டோம். அந்த கவலையை போக சொல்லுங்க. வாங்க, இன்னும் கூட போய் பட்டை எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பா வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம். சரி பூங்குடி. ஷோ, இவ யார இப்படி கிடந்து உறங்கிட்டே கிடைக்கியா? அம்மா வந்தவன என்னையும் சேர்த்து திட்டுவாவ. இவளை எழுப்புனாலே எழும்ப மாட்டேங்கிறா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எழும்பா. நீ ஆத்து தானே சின்ன பொண்ணு அம்மா கிட்ட திட்டு வாங்கினா. ஒரு வாட்டி திட்டு நம்ம புத்திர உரைக்கவே செய்யாதா? எழும்பா சின்ன பொண்ணு. சும்மா நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. தூங்குறவங்களை எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? தூங்குறவங்களை எழுப்புறது என்னமோ பாவம் தான். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நீ தயவு செஞ்சு எலும்பு சின்ன பொண்ணு. காலையிலேயே அம்மா ஒவ்வொரு பாத்திரமா தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காவ. எழும்பா. சும்மா இருங்கங்க. உங்க அம்மா சத்தம் போடாம எடுக்காம இருந்தாதான் அது அதிசயம். அதான் சத்தம் போடியாவே இல்லையா, போட்டுக்கிட்டே இருக்கட்டு. பாரு, நம்ம கூப்பிடவே தொடங்கிட்டாவ. எழும்பா சின்ன பொண்ணு. என்னத்தே? இப்ப நீ எதுக்கு சவுண்ட் குடுக்கறா? எலும்பு சின்ன பொண்ணு. நான் வர சொல்றாத்தே. சின்ன பொண்ணு எலும்பு முதல்ல. ஏங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சிங்கிறது கிடையவே செய்யாதாங்க. ஸ்கூல்ல படிப்புள்ளனால தான் நான் காலையில எழும்பி சமைச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி உங்களையும் ஆஃபீஸுக்கு அனுப்பி எவ்வளோ டயர்டா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு ஒரு லைன் டேட் சிறப்பா வாங்கி தரீங்க நீங்க. ஆமா, லைன் டேட்ஸ் வாங்கி தந்துட்டாலும் நீங்க இதை கேள்விப்பட்டதில்ல? காலையில 5 மணிக்கு எழும்பி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா? நெவர். நான் தினமும் லைன் டேட் சிரப் குடிக்கிறேன். ஒவ்வொரு அம்மாக்களின் ஆரோக்கியம் லைன் டேட் சிரப். கேள்விப்பட்டதுல?
காலையிலேயே அதே இதையும் சொல்லி கடுப்பு ஏத்தாத சின்ன பொண்ணு. ஆமா, எழுப்பி விட்டுக்கிட்டு. எல வர்க்கீஸ், எங்க எவ்வளவு நேரங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க? எழும்புங்களா, அத்தை பாவம் கீழே இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காவ. எங்க எழும்புங்க. என்ன சின்ன பொண்ணு? எத்தே நீங்களே மேல வந்துட்டீங்களா? நீங்க போங்கத்தே, நான் உங்களை வர சொல்றேன். எவ்வளவு நேரம்ல கூப்பிட்டு இருக்கேன். ஏதோ நானும் வேற யாரும் கடந்து உறங்க நினைச்சேன். நீயா கடந்து உறங்கிட்டு இருக்க? இல்லம்மா ஏம்மா, அது வந்து எது போய் நீ எலும்பு ஃபர்ஸ்ட். அங்க பாரு, நேற்று மரம் முடிஞ்சு வேற வீட்டுக்கு மேல கிடக்கு, அதை ஒண்ணு மாத்தணும். வாயா, கீழே கிடந்து காட்டு கத்திருக்கேன். இத்தனை படி மேல யாரும் உள்ள வரவங்களால காலெல்லாம் உழையுது. நீங்க போங்க, முன்ன வரேம்மா. இதே நான் வந்து ஏதாவது ஹெல்ப் ஏதாவது பண்ணேன்னா சொல்லுங்கத்தே, என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன். நீ அங்கெல்லாம் வராம இருக்கதே நீ எனக்கு பண்ணிய பெரிய உதவி அம்மா. நீ காலங்காத்தாலே அங்கிட்ட தொடங்கிக்கிட்டு மறுபடி சண்டை கிண்டை வந்துடாத. நான் நீ தான் கடந்து உறங்கியா நினைச்சேன். வந்து பார்த்த பரவாயில்ல தெரியுது. பாருங்கத்தே, நானும் காலையிலேருந்தே எழுப்பிட்டு இருக்கேன். எலும்புங்க நீ எலும்பே மாட்டேங்க. இப்போ பாருங்க எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கியாவணி. வாங்க கூடலே சேர்ந்துருக்கேன். பின்ன அவன் எப்படி இருப்பான்? ஒன்ன மாதிரி தானே இருப்பான். ஏங்க அத்தை எழுப்பும் போதே எழும்பிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நான் எழுப்பும் போதாவது எழும்பிருக்கலாம். பாருங்க பரட்டை எவ்வளோ கோவப்படுது. நீ என்னது பரட்டையா? இல்லத்தே, பாருங்க அத்தை எவ்வளோ கோவப்படுறாங்கன்னு சொன்னேன். உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும் போல. பாருங்க அத்தை ஒழுங்கா காது வேற கேட்கல. நல்லா ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டணும். வாட்டி போய் டீ போட்டு வை, வரேன். என்னது போய் டீ போடணும் மாட்டி? என்னட்டி சொன்ன? யாத்தே என்ன திட்டுறிய? போங்கத்தே போய் டீ போட்டு வைங்க, நானே வந்து வரேன்னு சொன்னேன். எதையாவது அரை குறையா சொல்ல வேண்டியது, அப்புறம் எனக்கு காது கேட்கலவில்லைன்னு பட்டம் குத்த வேண்டியது. வந்து சேரன லைன் இப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காத, கீழே வா. இந்த வரேம்மா. என்ன சின்ன பொண்ணு? எங்க சாரிங்க, உங்க அம்மைங்க சத்தத்தை கேட்டோன்னே என்ன பண்ணுன்னு தெரியலங்க, அதான் உங்களை தள்ளி விட்டுட்டேங்க. இப்ப பாரு, அம்மா என்ன திட்டிட்டு போறாவ. நீங்கன்னு சொன்னதால திட்டுனவ, என்னன்னு சொல்லியிருந்தா வெட்டி இருப்பாவ. சரி விடுங்க, உங்க அம்மா தானே, வாங்க. கடைசி அப்படியே என் மேல பழிய போட்டா பத்தியா சின்ன பொண்ணு? அதுதாங்க சின்ன பொண்ணு. வாழ்க்கைனா இப்படி இருக்கணும். அப்பா, வயிறு நிறைய சின்ன பொண்ணுங்க வீட்டில் மதியம் சாப்பாடை நல்லா முடிச்சாச்சு. இனி நைட்டுக்கு தான் சாப்பாடு பார்க்கணும். என்ன பண்ண? மதியம் சாப்பிட்ட பிரியாணியே தொண்டை நிறைய இருக்குது. நாளைக்கும் சேர்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மதியமும் பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டும் பிரியாணி சாப்பிட்டா வயிறு தான் ஒத்துக்காது. இருந்தாலும் நல்ல சாப்பாடு தான். மிச்சம் கிடந்ததை அள்ளுன்னு அள்ளி கொண்டு வந்தாச்சு. சமைக்க கூடாம இன்னைக்கு ஏதாவது பண்ணணுமே. எம்மா ஏமாக்கா இப்போ வரா? சின்ன பொண்ணு வீட்டில் போய் சாப்பிட சொன்னாட்டி சாப்பிட்டியா? ஆமாம்மா சாப்பிட்டேன். நீங்க ஆமா என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? என்ன செய்யானா, சாப்பாடுனா யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. முதல் பந்தியில் போய் இருந்து சாப்பிட்றணும், சரியா? படைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்தணும், புரியுதா? ஒன்னே எத்தனை வாட்டிட்டு கூப்பிட்டேன், நீ அந்த குட்டியில் உடனே விளையாடிட்டு கிடந்தா. நான் கூப்பிடும் போதே வந்திருக்கலாம் இல்லையா? நீங்க அவசரமா போய் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்துட்டிய. ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரே இடையில பிரியாணி கொடுத்து சாப்பிட்டோம் தெரியுமா? ஒரே இடையில பிரியாணியா? ஆமா, ஜில்லுக பாட்டி தான் ஒரே இலைய போட்டு நாங்க 6 பேரும் உட்காந்து சாப்பிட்டோமா. டேஸ்டா இருந்துச்சு, நல்லா ஜாலியா நாங்க சாப்பிட்டோம். ஆனா நீங்க ஒரு இலைய போட்டு தானே சீக்கிரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பட சாப்பிட்டுட்டு வாடுனிய. எது ஒரே இலையில எல்லாருக்கும் வந்தா? சே, சின்ன பொண்ணுங்க மாமியார் இவ்வளோ கஞ்சமா? கஞ்சம் எல்லாம் இல்லாம அந்த பாட்டி தான் ஒற்றுமையா இருந்து சாப்பிடுங்கன்னு தந்தாவ. நீ வேறட்டி, அவங்க இலை தீர்ந்து போன்னு சொல்லிட்டு ஒரே இலையில உங்க 6 பேருக்கும் தந்திருப்பாவ. ஆமா, நிறைய சாப்பிட்டியா மக்கா? சாப்பிட்டேம்மா. பேக்ல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் எடுத்தும் கொடுத்து விட்டாவ. அப்படியா? சரி எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வை மக்களே, நைட்டு ஏதாவது சாப்பிடலாம். சரிம்மா. எம்மா, நான் சித்திய வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி மக்கா. ஏனா அப்படியே சித்தி இருந்தானா அம்மா கூப்பிடுதுன்னு சொல்லுண்ணா. சரிம்மா. நாளைக்கு நியூ இயர் வேற,
இன்னைக்கு நைட் அழகா ஊர் சுற்றி பார்க்கலாம். இந்த மனுஷன் வந்தாருன்னா கேட்டு பார்ப்போம். நீங்க வாங்க. இப்பதான் நினைச்சேன், உடனே வந்துட்டேலே. ஆமா, சாப்பிட்டல பிரியாணி? ஆமாம், வர்க்கீஸ் வீட்டில் தானே, வர்க்கீஸ் எடுத்து தந்தான், சாப்பிட்டுட்டு தான் வரேன். இது செல்வா கேட்க சொன்னான். சாயங்காலம் எங்கேயாவது வெளியெல்லாம் போமா நியூ இயர்லையா அப்படின்னு கேட்க சொன்னான். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொன்னேன். எப்படி போகணுமா? எது செல்வா சொன்னா இல்லை நீயே கேட்குறியா எப்படி? நான் கேட்டுட்டா மட்டும் நீங்கள் நல்லா கூட்டிகிட்டு போயிருவிய. சொல்லுங்க, உங்கள் தம்பி தான் கேட்க சொன்னான். எப்படி போகணுமா எப்படி? சரி, வீட்டில் தானே இருக்கோம், ஒரு 6 மணி போல் கிளம்பி வெளியே அப்படியே போயிட்டு நியூ இயர் கொண்டாட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம், எப்படி? ஆ சரிங்க, இன்னைக்கு அப்போ வெளியே போயிடலாம். வெளியே சுத்தணும் எடுக்கணும்னு சொன்ன உன் முகத்தில் அப்படியே பெட்ரோமாஸ் லைட்டு தாண்டி எரியுது. வெளியே போகிறதுனா எந்த பொண்ணுக்குங்க பிடிக்காம இருக்கும்? போங்கங்க, நான் இனி அப்ளைட்ட உமாட்ட சொல்லிட்டு வரேன். எது உமா கிட்ட சொல்ல போறியா? இல்லைங்க, நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, நீ உமா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சரி. எப்பா எப்படியோ சமாளிச்சிட்டாவ. நியூ இயர் அதுவுமா வெளியே போய் கலைக்கிற வேண்டியதான். இழுவ எக்கா கூட்டியலா? சியானா வந்து சொன்னா எதுக்குக்கா? சீக்கிரமா சொல்லுங்க, வேலை கிடக்கு. ஏன்க்கா கூப்பிட்டிய? இழுவ ரொம்ப ஓவரா பண்ணாதானே, சும்மா வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு. மத்தியானம் சாப்பாடு இப்போ தானே முடிச்சுக்கிட்டு வந்தா, திரும்பவும் வேலை கிடக்காம வேலை. ஆமாம், உங்கள் அத்தான் சொல்லியாவ ராத்திரி எங்கேயாவது வெளியே போமா, செல்வாவை வீடையும் கூப்பிடு அப்படின்னு. போமா எப்படி? வெளியவா? எங்கக்கா? எங்கே போகிறோம்? நாளைக்கு நியூ இயர்ல இழுவ, இன்னைக்கு ராத்திரி தானே நல்லா இருக்கும். அதான் எங்கேயாவது போயிட்டு வருவோமா எடுக்கலாமான்னு யோசிக்கும். நீ வரியா? அப்படியா? எப்போ போனோங்க்கா? சொன்னேன்னா நான் அதுக்கு தக்கன ரெடி ஆயிடுவேன் பத்தியலா. அதனால தான்க்கா கேட்கேன். எத்தனை மணிக்கு? ஒரு 6 மணி போல் கிளம்பலான்னு உங்கள் அத்தான் சொல்லியாவ. சரி, செல்வாக்கிட்ட சொல்லு, வண்டி எடுத்துட்டு வா, வண்டியில் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அப்படியாக்கா? சரிக்கா, அப்போ போவோம் என்ன? எக்கா, சின்ன பொண்ணு உங்களை தேடுனாக்கா, என்னன்னு போய் கேட்போமா? எதுக்குண்ணா? அதான் எல்லாம் வேண்டியதான் அள்ள வேண்டியதெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன் இல்லையா, திரும்ப எதுக்கு தேடியா? எதான் பாத்திரம் கீத்திரத்தெல்லாம் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேளோ என்னமோ அள்ளுற அவசரத்தில். வாங்க போய் கேப்போக்கா, அவ எதுக்கோ தேடியா உங்களை. சரி சரி போவோம். ஆனால் இப்படி ராத்திரி வெளியே போகிறதெல்லாம் சொல்லண்டாண்ணா. ஏன்க்கா? இழுவ சும்மா இழுத்துக்கிட்டு இருக்காத, உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. வா, என்னென்ன போய் கேட்டு வருவோம். சரி பின்ன வாங்க. 4 முடி சும்மா இழுவ இழுவன்னு சொல்லியா? நான் என்ன அப்படியா இழுத்து பேசி? இவ ஒரு கிறுக்கி, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கியா? இனி ஒருக்கா என்ன இழுவன்னு சொல்லட்டு அந்த 4 முடியும் கட் பண்ணி எடுத்துட்டேன், பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணு, கடைசியில் சாப்பாடெல்லாம் தெரிஞ்சாமா எப்படி? ஆமாக்கா, சாப்பாடெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. 4 முடியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போகலையாக்கா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நமக்கெல்லாம் பிரியாணின்னு அவ்வளோ இஷ்டம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்க. இந்த சோறு குழம்பு 4-5 கூட்டு வச்சு இந்த மாதிரி கல்யாண வீட்டில் போடுற மாதிரி தந்தால் ஒரு 2 வாய் கூட சாப்பிடலாம். இது பிரியாணி எல்லாம் நம்ம வயசுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை சின்ன பொண்ணு. ரணிகா, உங்களுக்கும் பிரியாணின்னு அவ்வளோ பிடிச்சாது? ஆமாம் லட்சுமி, எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது பார்த்துக்க. ஆனால் என் வீட்டில் என்னையும் இவியலையும் தவிர பிள்ளைகளும் சரி மருமகளும் சரி பிரியாணின்னா ஒரு இதுதான். பிரியாணி எல்லாமே பிரியாணி தான், அந்த மாதிரி நிற்காத. எங்கள் வீட்லேயே அதே இதாக்கா, எனக்கும் இவியலுக்கும் தான் அவ்வளோ பிரியாணி பிடிச்சாது. மற்ற மருமகளுக்கும் அவனுக்கும் பூமாரிக்கும் பிரியாணினா ஓகே. ஏக்கா, உங்கள் வயசில் உள்ள வீடுகள்லாம் அப்படி தான் இருக்கான். இந்த ஜெனரேஷனுக்கு பிரியாணினா கிளங்க பிரியாணி தான், எல்லாமே பிரியாணி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் சின்ன பொண்ணு. ஆமாம், அப்புறம் எல்லாம் பத்துச்சு இல்லையாம்மா? ஆமாக்கா, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் போல் அப்போவே மாற்றி வச்சுருந்தேன்னா நைட்டுக்கு சமைச்சிட வேண்டாம் பத்தியா? இனி நைட்டுக்கு ஏதாவது சிம்பிளாக இட்லி ஏதாவது ஊற்றி சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு தானக்கா போவோம், போயிட்டு அப்படியே வந்துட வேண்டியதுதான். ஆமாம் பத்தியா, நாளை 1ஆம் தேதி.
அது மறந்தே போச்சு பாரு. ஏ வாங்கம்மா, நீங்க 2 பேரும் தான் குறவுன்னு நினைச்சேன், வாங்க. என்ன 4 முடி ஃப்ரிட்ஜில் இடம் பத்துச்சா எப்படி? எதுக்கு சின்ன பொண்ணு? இல்லை, அண்டா அண்டாவா பிரியாணி எடுத்துட்டு போனீங்க இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இடம் தவஞ்சா என்னன்னு கேட்டேன். போனா அப்புறம் அண்டா அண்டாவை எடுத்துட்டு போனா அண்டா அண்டா. ஒரு இட்லி பாத்திரம் நிறைய கொஞ்சம் போல பிரியாணி வச்சுட்டாவலாம். நான் அதில் ஒரு சின்ன கிண்ணில எடுத்துட்டு போனேன். அண்டாவா அண்டா? சரி சரி, உருட்டாதுங்க, நல்லா உருட்டுறிய. சரிக்கா, நாளைக்கு 2025 ஆரம்பிக்க போகுது. நீங்கள் மனசுல நினச்சிருப்பீங்க இல்லையா, 2025லேருந்துலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. சொல்லுங்கக்கா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறீங்க? சின்ன பொண்ணுங்க அதை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல, அதனால தான் தமிழ்ல சொல்லியா, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரி, நீங்க எல்லாம் முதல்ல வரிசையா சொல்லுங்க. ராணியை கலந்து 2025ல என்னென்னலாம் ரிசப்ஷன் பண்ண போறீங்க? நீ ரிசப்ஷனா? யாருக்கு ரிசப்ஷன்? அதான் சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி ஒரு வருஷம் தொடங்கும் போது நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதுல இதெல்லாம் மாறிப்பேன் எடுப்பாவிலே, அதை சொல்லி. அதான் என்னன்னு தெரியல இல்லையா, ரொம்ப நாட்டாம தமிழ்லேயே கேளுங்க. இருக்கிறது தமிழ்நாடு பொறப்பு வெள்ளக்காரின்னு நினைப்பு கொன்னுருவேன். ஏதோ ஒன்று, நான் இங்கிலீஷ்ல கேட்டால் உங்களோடதெல்லாம் பொறுக்காது. சொல்லுங்க ராணியக்கா, உங்களது தொடங்குங்க. நமக்கு என்னம்மா, இனி இந்த வர வருஷமும் இதே போல் நல்ல வருஷமாக இருக்கணும், பிள்ளைகளும் நல்லா படிச்சணும், அந்த வருஷத்தில் மோனிஷாவுக்கு ஏதாவது அலைன்ஸ் நல்லா வந்தால் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ராணி அக்கா, உங்கள் விருப்பங்களை கேட்கல. நீங்கள் 2025 தொடங்கணுன்னு இதெல்லாம் மாற்றிப்பேன், இதெல்லாம் எனக்கு கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன், அந்த மாதிரி. எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல தெரியலம்மா. நீங்கள் பிறகு எனக்கு எனக்கு நான் யோசிச்சு சொல்லி டக்குன்னு கேட்டோன்னா என்ன சொல்லணுன்னே தெரியல. சரி சரி, நம்ம லிச்சு சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் ராணி அக்களை மாதிரி டக்குன்னு சொல்ல தெரியாது. நானும் பிறகு யோசிச்சே சொல்லி டக்குன்னு கேட்டோன்னா குழம்புது. ராணி அக்கா நீங்க பிறகு சொல்லுங்க. லட்சுமி அக்கா உங்களுக்கு நான் யோசிச்சு சொல்லி. சாரி உங்களுக்கு நான் யோசிக்காமலே சொல்லி. என்ன வசந்தி, என்னை பத்தி அவ்வளவு புரிஞ்சா வச்சிருக்க நீ? ஆமாக்கா, இந்த வருஷம் நீங்க எடுக்க வேண்டிய குறிக்கோள் எல்லாம் என்ன தெரியுமா? பால்ல தண்ணியை குறைச்சுதான் ஊத்துவேன், முட்டையெல்லாம் அதிக லாபத்துக்கு விற்க மாட்டேன், வருமானம் எவ்வளவு வந்தாலும் வரலன்னு போய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி சொல்லுங்கக்கா. வசந்தி, வாய் வந்து எதுவும் வாங்கி கட்டிடுறத பார்த்துக்க. நீ பாத்தியா நான் பால்ல தண்ணி தேக்கி முட்டை அதிகமா விளைவிக்கே? நீ பாரு சின்ன பொண்ணு, உண்மையை சொன்ன போறவன் இது இப்படி கத்துது. இது எங்க 2025 திருந்த போகுது. நீங்க வாயை மூடுங்க. சரி நீ சொல்லு. நான் நினைச்சிருக்கேன், வரக்கூடிய வருஷமாவது எனக்கு என் மாமியாருக்கு சண்டை இல்லாம அமைதியா போகணும்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவுதானா? ஆமா, எங்க 2 பேருக்கும் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் சண்டை தான் வருது. இனி அதுதான் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. நான் இந்த 2024 எந்த தப்புமே பண்ணல, நல்ல பிள்ளையா தான் இருந்தேன். அதே போல 2025 இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாரு நீங்க? 6000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் வாங்கி போட்டது, எங்கள்கிட்ட சொல்லாம நகை கடைக்கு போறது, இதெல்லாம் முதல்ல மாத்துங்க. 2வது எடுங்க. 2024 இருந்த போல 25 இருக்கலாம். நீ என்னன்னா ஒரு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? என்னத்த மாத்த போறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்னது பிளவுஸை கொண்டு கொடுத்துக்கவா செய்விய? நீங்க என்ன தெரியுமா எடுக்கணும், 2025 இருந்தாவது நான் வீட்டுல சமைச்சு வீட்டுல சாப்பிடுவேன், இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப நாட்டாத என்ன இழுவ, உங்ககிட்ட தட்டியா சொல்லணும். அப்புறம் நீ சொல்லு. இந்த 2025 இந்த கீதா என் வீட்டுக்காரர்கிட்ட பேசாம இருக்கணும்னு நான் குறிக்கோள் எடுக்க போறேன்க்கா. என்ன இழுவ, அதை நீ எப்படி எடுக்க முடியும்? செல்வாயில் எடுக்க முடியும், அதெல்லாம் அவன் நினைச்சாலும் முடியாது. நீ என்ன தெரியுமா எடுக்கணும், 2025 இருந்தாது இழுக்காம பேசணும். நீ எடு. சும்மா எப்பமா இழுவேன்னு சொல்லாதுங்க. நானா இழுக்கல, அதுவா இழுக்குது சும்மா. சரி அம்மா விடுங்க, இனி வர வருஷமாவது சண்டை போடாம இருங்க. விட்டு அப்படியே மடியிலேயே யாரையும் உட்காந்துக்கோங்க. என்ன டீ, 1ஆம் தேதி அதுமா காலையில் எழும்புனதும் எழும்பாததுமா இப்படி வந்து உட்காந்துருக்கியா? காலையில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும்னு கிடையாதா? இனிதான் எல்லாம் தொடங்கணும். நேத்தகி எல்லாரோட எங்கெல்லாம் பெரியாளோ தெரியுமா? நம்ம தான் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன் சர்ச்சையை கூட்டிட்டு போனே கூட்டிட்டு போயாச்சு இல்லையா? வேற எங்க சுத்தணும்? வாங்கங்க, நீங்க தான் விவரமே தெரியாத ஆளா இருக்கிறிய. அவன் எங்கெங்கெல்லாம் போறான்னு சொல்லிட்டு காலையிலே ஸ்டேட்டஸ் பார்த்தேன். எல்லாரும் ஊர் உலகெல்லாம் சுத்தி இருக்க தெரியுமா? வசந்தி, 1ஆம் தேதி அதுமா காலையிலேயே வம்பளக்காத. இந்த 1ஆம் தேதியில இருந்தாவது நினைச்சிக்க, அடுத்த வேலை பார்த்து பொறாமப்படாம நல்லதா இருக்கணும்னு நினைச்சிக்க, சரியா?
அப்படியே நினச்சிட்டாலும் 1ஆம் தேதி எல்லாரும் ஒன்று நினைப்போம், இந்த வருஷம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் 2 நாளை மேலே யாரும் தாண்டாது தெரியுமா? வாய் மட்டும் இல்லைனா எங்கள் ஊரில் ஒரு டயலாக் சொல்லுவாவ. ஆமாம் சொல்லுவாவ. போங்கங்க. எங்கேயும் கூட்டிடம் போக மாட்டாவ. என் நேரமும் வீடுன்னு வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கணும். எனக்கு சிரிப்பா வருது. யாரு நீ? என் நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்கா. போ வசந்தி, காலையிலே காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், காமெடி. என்னை பார்த்தவங்களுக்கு காமெடியாக தான் தெரியும். சும்மா இருங்க என்ன. பின்ன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கவே சொல்லலாம். என் நேரமும் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. நீ வீட்டுக்குள்ளே இருக்க நேரம் தானே குறவு வசந்தி. நீ கேட்கியா வெளியே கூட்டிட்டு போனி? ஏங்க எதுக்கு இப்படி சொல்றிய? சரி, நானும் 1ஆம் தேதியிலேருந்து நினச்சிக்கங்க. அதுவும் இன்னைக்குலேருந்து தான். யாருக்க வீட்டுக்கும் போகக்கூடாது, யாருக்க வீட்டிலேருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது, வீடாக சுற்றக்கூடாது, ஊராக சுற்றக்கூடாது, நிறைய நினச்சி வச்சுருக்கீங்க. எது இது? நீ சொன்ன மாதிரி 2 நாளைக்கா இப்படி? இல்லை இந்த தடவை கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். முதல்ல நீங்கள் சமைக்கிறதுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கங்க. போங்க. ஆமா, இறைச்சி எடுக்கணுமா இப்படி? ஆமாங்க, 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு மட்டன் சுக்காவும் வச்சிடலாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வசந்தி அக்கா வாயிலுவ எக்கா, 1ஆம் தேதி அதுமா கோபப்பட வைக்காதுங்க, பார்த்துக்கிடுங்க. உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லியாச்சு, என்ன உமானி கூப்பிடுங்க. இன்னையிலிருந்து எல்லாரும் என்ன உமானி தான் கூப்பிடணும். உமானியோ சுமானியோ கூப்பிடலாம். முதல்ல நீ இழுக்காம பேச பழகு, அப்புறம் கூப்பிடலாம். வாவுமா, செல்வா எங்க? காலையிலேயே பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டவத்தான். அதான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கலை. கடைக்கு ஏதாவது போவியலா? என்ன உமா, 1ஆம் தேதி அதுமா இப்படி வந்து நிற்கியா? நான் எல்லாம் வாசிக்கு வரல, கையில் காசோட தான் வந்திருக்கேன். என்ன உமா, என்ன எடுக்கணும்? அத்தான் மட்டன் தான் வாங்கணும், வாங்கிட்டு வரீங்களா? சரி உமா, நானும் உனக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி, காசை கொடு. எவ்வளோ எடுக்கணும்? 1 கிலோவா 1/2 கிலோவா? காசு நான் அத்தாங்கிட்ட கொடுத்துக்கலாம். வசந்தி, நான் வாங்கிட்டு வந்த அப்புறம் வாங்கிக்கலாம். புத்தி இல்லாத மனுஷன். பின்ன போயிட்டு வாங்க. என்ன உமா, என்ன நினச்சிருக்க? 1ஆம் தேதி அதுமா காலையிலே வந்து கேட்கியா? காலையிலே வந்து இறைச்சி எடுத்தருவியலான்னு தான் கேட்டேன். கடை வாங்க பார்க்கல, புரியுதா? சரி, அதெல்லாம் விடு. காலையிலேயே உன் வலைக்குள்ள ஒரு கோழி மேய்ஞ்சிட்டு கிடக்கு, எடுத்து 65 பண்ணிடுவோமா இப்படி? எக்கா, அது கீதாளுக்கு கோழி. யாருக்கு தான் இருந்தா என்னன்னா, நம்ம வலைக்குள்ள தானே நிற்குது, பிடிச்சி 65 பண்ணிடுறோம் எப்படி? ஆனால் 1ஆம் தேதி அதுவுமாவே திருடுறதுக்கு பிளானை குடிக்க வத்தியா? நீ எல்லாம் நல்லா வருவா. எல்லாரும் ஒரே 1ஆம் தேதி சொல்லிக்கிட்டு இருங்க. எத்தனை நாள் 1ஆம் தேதிக்குள்ளதான் ஃபாலோ பண்றீங்கன்னு நானும் பாக்கியம்னா? பாருங்க, நல்லா பாருங்க. போய் டீ ஏதாவது போடுங்க. அத்தான் வர்றதோட டீ ஏதாவது குடிச்சிட்டு இருப்போம். எனக்கேவா? ஆமா. என்ன இவா இப்படி கிடந்து உறங்கியா? அம்மா வேற கேட்டாவ, வா எழும்பிட்டாளா நீ? ஆமான்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். சின்ன பொண்ணு ஏங்க சின்ன பொண்ணு எழும்பா. அம்மா திட்டிட்டுருவாவ. சின்ன பொண்ணு, 1ஆம் தேதி அதுமா இப்படி கிடந்து உறங்காத. புது வருஷம் பிறந்திருக்கு, புத்துணர்ச்சியா கிளம்பண்டாமா, எலும்பு. மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்காங்க. நேற்று நைட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்து ராத்திரி மெனக்கெட்டு இருந்து எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன். அதெல்லாம் வேஸ்டாங்க. சொல்லுங்களா? நான் என்ன சொன்ன, நீ என்ன சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கியா? எழும்பா, போய் காஃபியாவது போடாம். வாங்கங்க, எடிட்டிங் வேலையெல்லாம் முடியறதுக்கே விடிய காலம் 5 மணி ஆயிருக்கு. மணி இப்போ எத்தனை? 8 தானே ஆகுது. கொஞ்ச நேரம் தூங்குறேங்க ப்ளீஸுங்க. ஒரு கப்பு டீ உங்களால் போட முடியாதாங்க? சொல்லுவா, நான் பண்ணதான் பெரிய தப்பு. நேற்று நீ கேட்ட, நீ எல்லா இடத்துக்கும் வெளியே கூட்டிட்டு போனேன் தெரியுமா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, மகா தப்பு. ப்ளீஸுங்க, தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நான் ஒரு 10 மணி வரல எழும்புறேன். என்ன பொண்ணு, என்ன சவுண்டு போட வைக்காத. அம்மிட்ட வேற நீ எழும்பிட்டான்னு சொல்லிட்டேன். எழும்பா. சொல்லிட்டே இல்லையா? அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் உறங்கி எழும்பிட்டு வந்துடுறேன். அம்மா எங்கல அவ எழும்பிட்டான்னு சொன்னா? இங்க ஒண்ணும் காணல. இந்த காப்பியாவது போட சொல்லலாம். சொல்றேம்மா. என்ன பொண்ணு, உனக்கு கேக்குதா? அம்மா கத்ததுக்கு ஆரம்பிச்சாச்சு. எழும்பா. எங்க நீங்க போவாங்க, கொஞ்ச நேரம் டோரை பூட்டிட்டு போவாங்க, நான் உறங்கட்டு. அம்மா வேற வந்தவனே எனக்கு சேர்த்துதான் திட்டு கிடைக்கும்.
இவளால. சின்ன பொண்ணு, அம்மா வேற வரவ போல இருக்கு. போயா மாட்டணும். அவள மாட்டனா நானும் மாட்டினேன். எம்மா. என்னல அவ எழும்பிட்டான்னு சொன்னா எங்க? அம்மா அது அது வந்து அதே அது வந்து இந்தாங்க காஃபி. காஃபியும் கைமா நிக்கியா? இது இது எப்படி? என்ன காஃபியோட வந்து நிக்கியா? இப்பதான் அடுப்பங்கரையில பார்த்தேன், ஆளை காணல. இதே காஃபி எடுத்துக்கோங்க. இங்க வைக்கவா இல்ல அங்க கொண்டு வைக்கவா? அங்கே வை, நான் வாரேன். ஆ ஆ சரிங்க அத்தே. ஆமா, நான் இப்ப அடுப்பங்கரையில வரும்போது அடுப்புல பால் ஒன்றும் இல்லை. இல்லத்தே, அடுப்புல பாலை வச்சுக்கிட்டது பின்னாடி பெருக்கிட்டு இருந்தேன். நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காஃபியை கொண்டாங்க வை, நான் வாரேன். ஆ ஆ சரிங்க அத்தே. எப்படி சின்ன பொண்ணு? எப்படி இங்க தானே படுத்திருந்தா? எனக்கு தெரியாத உங்க அம்மையை பத்தி. நம்ம எப்பதான் வந்து படுத்தாலும் காலையில டீயை போடுன்னு தொந்தரவு பண்ணோம். அதான் நம்ம எல்லா இடமும் போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தோம் இல்லையா, வந்துகிட்டு முதல் வேலையா பாலை காய்ச்சி ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டேன். அடிப்பாவி. அதான் உங்க அம்மா பேசிட்டே இருந்தாவ கீழே இருந்து. மேல டோர் திறந்த சவுண்டு கேட்டலையா, பட்டாரணி போனேன், காஃபியை ஊத்தியாச்சு கொடுத்தாச்சு. எப்பா, ஆனா நீ சரியான தில்லாலங்கடி தான் சின்ன பொண்ணு. சொல்லுவிய எப்படி என் சாமர்த்தியம். சரி போ, கொண்டு காஃபியை கொடு. அப்புறம் ஆறி போச்சுன்னா மறுபடியும் எங்க அம்மா சவுண்டு போட்டுட்டு இருப்பாவ. அதான் போட்டாச்சு இல்லையா, நான் கொண்டு கொடுங்க. நான் கொஞ்ச நேரம் உறங்கி. இனி என்ன 10 மணி வரை யாரையும் எழுப்ப கூடாது. போங்க போங்க கொண்டு கொடுங்க. எப்பா எப்பா புலம்பாம போங்கங்க. 1ஆம் தேதி அதுமா எப்பா நீ போங்க. எப்படியோ போட்டாது வச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம். ராணிக்கா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டா? எப்படி? காலையில் உள்ளது மட்டும் முடிச்சாச்சுமா. பூரியம் சுட்டு நேற்று இறைச்சில கொஞ்சம் மூளை இருந்து அதை கொஞ்சம் மூளை குழம்பு வச்சேன். இன்னும் இப்போ அரவிந்தான் ஆனந்தமா தான் மத்தியானத்துக்கு சாப்பாட்டு இறைச்சி எடுக்க போயிருக்கியாவ. ஆமாக்கா, காலைல பூரியா சுட்டிய? ஆமா லட்சுமி, நீ என்னத்த பண்ண? இட்லி மாவு ஆட்டி வச்சிருந்தேங்க்கா. காலையில இட்லி அவிச்சிட்டே பார்த்துக்கிடுங்க. அஜிதாவும் அரவிந்தன் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்களாம். மத்தியானத்துக்கு இங்கே இருக்க இல்லையாக்கா? அப்படியா? இதெல்லாம் மதியம் சாப்பிட்டுட்டு போக சொல்ல வேண்டியதானே? சொன்னேன்க்கா, கிறிஸ்மஸ்க்கு இங்கே தானே நின்னாவ. அவைய வீட்டில் வேற இவா போகிறது ஒரு மாதிரி இருக்கும் போல. அவைய அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கியாவ. சரி பின்ன போயிட்டு வரட்டு, நானும் சரின்னு சொன்னேன். ஆமாம் லட்சுமி, அதோ பாவம் இங்கேயும் அங்கேயுமா மாறி மாறி நின்னாதான் அதுகளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏக்கா, நேற்று ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த சரஸ்வதி பாட்டிக வீட்டில் சவுண்டு கேட்டேல? ஆமா லட்சுமி, அங்க என்ன ஆச்சு? ஒரே சத்தமா சண்டையுமா இருந்து என்னவோ? என்ன யாதனி ஒன்றும் தெரியலக்கா. ஆனா மாமியாருக்கு மருமகளுக்கு நல்ல சண்டை நடந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அந்தால கலவி பாவம் போலதான் நின்று, இல்லைன்னா அது மாறி மாறி பேச பத்தியெல்லாம் நேற்றுக்கான கொஞ்ச நேரம் தான் பேசிச்சு. 3 மருமகளை சைடு தான் நின்றியா. ஓ அப்படியா? என்னத்துக்கு பிரச்சனைன்னு தெரியல பத்தியா? ஆமாக்கா, என்னத்துக்கு பிரச்சனைன்னு தெரியல பார்த்துடுங்க. என்ன சத்தம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்து. காலையில பால் வாங்க வரலையேன்னு நான் வந்துட்டாவ. பாலை ஊத்திதா லட்சுமி? ஏக்கா ஒரு மாதிரி இருக்கிறிய, என்னாச்சு? என்னத்தம்மா சொல்லதுக்கு, வாழ்க்கையே எப்படியோ போயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு சண்டை நடந்தது கேட்கலையே உங்களுக்கு? கேட்டுச்சுக்கா. எதுக்குக்கா? என்ன சண்டை போட்ட உங்க மருமோ? என்னாச்சு? ராத்திரி சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு புசை போயிருந்தாவம்மா. அந்த பச்சை பிள்ளை பிறந்த 6 மாசம்தான் ஆகுது. அதே அந்த குளிரில் கொண்டு போறேன்னு சொன்னா. போகும்போதே நான் சொன்னேன், வேண்டாம் பிள்ளைய என்கிட்ட போட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிடியேன்னு சொன்னேம்மா. இல்லை நாங்களே எங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோன்னு அவள் சொன்னா. சரி போயிட்டு வருவாவே, எடுத்து பவன் போய் பார்த்தோம்மா. வந்த பிறகு பிள்ளைக்கு சரியான காய்ச்சலும் நல்லா இருமலம் பார்த்துக்க. ஆமாம், பின்ன இந்த பனியில் கொண்டு போனா அதனால தாம்மா, நல்லா பனி பெய்யுதுன்னு தான் நானும் கொண்டு போவாதுங்கன்னு சொன்னேன். வந்த பிறகு என் மோனுக்கிட்ட என்னத்தை சொல்லி கொடுத்தாலோ எடுத்தாலோன்னு தெரியல. பயம் வந்து நின்றுட்டு என் பொண்டாட்டியே என் பிள்ளைங்க மேலே உனக்கு என்ன வன்மோ அப்படி இப்படி ஆடியா பார்த்துக்க. ஆமாம், இதில் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இதெல்லாம் ஒரு குற்றமா சொல்லு? உடனே காலையில் கிளம்பி அவளுக்கு அம்மையை விட்டு போயாச்சு. என் மோனையும் கூட்டிகிட்டு போயாச்சு. ஷோ என்னத்த 1ஆம் தேதி அதுமா இப்படியா இங்கே நடக்குது? ஆமாம்மா, நம்ம கஷ்டத்தை நம்ம யாருக்கிட்ட சொல்லதுக்கு? என் மேலே தப்பு இருந்திருந்தா கூட சரி, நம்ம தப்பு பண்ணால் அவள் கூட்டிகிட்டு போனான்னு நினைக்கலாம். நான் எந்த தப்புமே பண்ணலை. இந்த பிள்ளைய பனியில் கூட்டிகிட்டு போகாதன்னு சொன்னது ஒரு தப்பாகி போச்சான். இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் மருமூலம் புரிஞ்சு நடந்துக்கணக்கா. ஒரு மாமியார்கிட்ட எப்படி இருக்கணும் என்ன யாதனி? என்ன பூங்குடி? இல்லை அப்பாவை பார்க்க கிளம்புறோம், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி மக்களே, போயிட்டு சீக்கிரமாக வாங்க. ஆனந்த் வந்தப்புறம் தானே போவா? ஆமாம். ஆமாக்கா,
உங்கள் மருமகளும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட சொல்லுங்க. நீங்கள் என்ன புரிஞ்சு தான் நடந்துக்கிட்டீங்களா அத்தை? முதல்ல நீங்கள் உங்கள் மருமகளை புரிஞ்சுக்கோங்க அத்தை, அப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். கீதா, ஒரு விஷயம் அறிஞ்சியா? என்னக்கா? என்னதை பற்றி கேட்குறிய? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாது. அப்போ நியூ இயர் அன்னைக்கு தெருவுல கள்ளன் இறங்கிட்டானா? இல்லையா கள்ளனா? என்னைக்குக்கா? நியூ இயர் அதுவுமா? எல்லாரும் வீட்டில் இருக்க மாட்டாவ, எப்படி அங்கங்கே வெளியெல்லாம் போவாவ எடுப்பாவன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராத்திரி இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சான் பார்த்துக்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரைய தான் அன்னைக்கு வேலையை பெற்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது வரும்போது என்ன சொன்னாவ, தெருவில் ஒருத்தன் புதுசாக சுற்றிட்டு தெரியா, என்ன யாதுன்னு தெரியலன்னு. நானும் நமக்கு என்ன வேற எவனாத்து இருக்குன்னு நினச்சேன் பார்த்துக்க. அப்புறம் என்ன காட்சி? லட்சுமி அக்காளுக வீட்டில் மாடவே அவுக்க போயிருக்கான். லட்சுமி அக்காளுக வீட்டுக்காரரு வீட்டில் இருந்திருக்காரு. நல்ல நேரம் பார்த்து சத்தம் போட்டுட்டு ஓடிட்டாரான் பார்த்துக்க. ஐயோ, அப்படியா? சே, நான் வேற நியூ இயர் அன்னைக்கு வீட்டில் இருந்த எல்லா நகையெல்லாம் போட்டுட்டாங்க கோயிலுக்கு போனேன். பார்த்துட்டு போ கீதா, அங்கங்கேயா ஒரே களவும் வழிப்பறையும் நடக்குது. புரியுதா? புரியுதுக்கா. இனி கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிடியே. புஷ்பாலாம் இங்கே காணவே இல்லை. அவைய கிறிஸ்மஸோடையே அவைய அம்மை கேட்டு போனவக்கா, இன்னும் வரல பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு வரேன்னு சொன்னாவ, வந்தாவளோ எடுத்தாவளோ என்னன்னு தெரியல. இவ ரெண்டரும் இதில் தான் இருக்காளா? ஏ பாத்திமா, வாங்கக்கா. என்ன ஆளையே பார்க்க முடியல? நேற்று ராத்திரி என்ன ஒரே சண்டையா இருந்து உங்க வீட்டில்? ஆமாம், அதை ஏமா கேட்குறிய? என் வீட்டில் ஒரு பூதல்ல இருக்கு. அது என்ன நேரமும் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் விட்டு ஒரு விஷயம் தெரியுமா? எது? அந்த நியூ இயர் அன்னைக்கு திருட வந்ததாக்கா? ஐயே, அது ஒன்றும் இல்லை. இந்த இப்போதான் ராணிகிட்டே லட்சுமிகிட்டே பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க. எப்பா, நம்ம இவ்வளோ நாளும் ராணிக மருமோ ரொம்ப அமைதி நல்ல பிள்ளைல நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம், அது ரொம்ப அமைதியாக தான் இருக்கா. யார்கிட்ட அவ்வளோ பேச எடுக்க கூட செய்யாது. ஏக்கா? ஐயே, என் மருமூலம் நானும் சண்டை போட்ட விஷயத்த ராணிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க. அப்போ ராணி சொன்னா, சரி போட்டு நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போன எடுக்கிறோன்னு சொன்னா பாரு. உடனே ராணிக மருமோ வந்துட்டு, முதல்ல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா. என்னக்கா, என்ன சொல்றிய? அந்த பூங்கொடியா குட்டி பார்க்கவும் தெரியும்? அட ஆமாம், நான் கிட்ட இல்லையா இருந்தேன். நான் நின்னதோட வேற அவ்வளவு ஒரு மாதிரி ஆயிட்டு. ராணிக லட்சுமிக மூஞ்சில அடித்த மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. ஒரு மாதிரி ஷாக்காகவே நின்னாளுவ. என்ன பிரச்சனை பத்தில? என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியலம்மா. இவ்வளோ கேட்டுட்டு போறா. நீங்கள் என்ன புரிஞ்சுதான் நடந்துக்கிட்டீங்களா? நீங்கள் முதல்ல சரியா இருங்க, அப்புறம் அடுத்த பேசலாம். அந்த மாதிரிலாம் குட்டி தெரிச்சிட்டு போச்சு. ஓ, அப்போ இனிதான் ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லுங்க. சுருக்கமாக சொல்ல போனா அதுதான். சரி சரி, நான் உங்ககிட்ட சொன்னேன் எடுத்தேன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாதுங்கம்மா. அப்புறம் அவ்வளோகிட்ட நான் தான் நின்னேன். என்கிட்ட வந்துடுவாள் ஆட்டத்துக்கு. நாங்கள் யாருக்கிட்டக்கா போய் சொல்ல போகிறோம்? நாங்கள் உண்டு, வீடு உண்டு. சரிம்மா, உங்களை பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் வாயை விட்டுறாதுங்க வெளியே. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்க்கா. நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதுங்க, அப்புறம் உங்ககிட்ட வந்துடுவாளுங்க. நானே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நானே யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லுவேண்ணா. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி கீதா, அப்போ பின்ன நீங்கள் ரெண்டரை பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்களே இருந்து பேசிக்கிட்டு இருங்கக்கா. எனக்கு புஷ்பாக்காவை போய் பார்க்க வேண்டியது இருக்கு. வந்துட்டு அவளான்னு வேற தெரியல, நான் வாரேன். இருக்கி, நானும் இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா யாருக்கிட்ட இருந்து பேசுறதுக்கு? அறிவு கிட்ட கூமுட்டை என்னத்தை வளர்த்துட்டு போறா? ஒரு கதை அறிஞ்சோன்னா 4 பேர்கிட்ட போய் ஊதணும். என்ன ஓட்டம் ஓடியளவுமா? இதில் நம்மளை விட ஓட்டாக்கு. சே, இந்த பூங்கொடி புள்ள இப்படி மூஞ்சில் அடிக்க மாதிரி பேசிட்டாலே மனசுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு. இப்படி பேசணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இருந்தாலும் நம்ம பண்ணது அன்னைக்கு தப்பு தான். நம்மளும் அவகிட்ட இப்படி ஒரு ஆசைன்னுட்டு சொல்லிருக்க கூடாது. இதை மனசுலேயே வச்சுட்டா இருந்திருக்கியா? ஏம்மா, என்னம்மா, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கிறிய? ஒன்றும் இல்லை மக்கா, ஒரே தலைவலியாக இருக்கு, அதான் அப்படியே இருக்கேன். பூங்குடி எங்கம்மா? பூங்குடி, ஏன் எதுக்கு அவ்வளோ கூப்பிடியா? ஒரு டீ போட சொல்லதுக்கு தான். பூங்குடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மக்களே. என்னங்க? அம்மைக்கு ரொம்ப தலைவலியா இருக்கான், ஒரு டீ போட்டு கொடுத்துட்டான். ஆமாம், அப்பாவை பார்க்க போகணுன்னு சொன்னீங்க, எப்போ போகிறது? டீயை ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போகலாம், சரியா? சரிங்க. ஏம்மா, அவள் டீ போட்டு தருவா, அதை குடிச்சுக்கிட்டு இருங்க. சரி மக்களே, இந்தாங்க டீ குடிங்க. மக்கா, இல்லை ஒரு நிமிஷம் உட்காரு, வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னாலும் இப்போவே சொல்லுங்க. உங்கடி
அன்னைக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்துறனையோ ராசினாலஞ்சிட்டு நான் தப்பாக எதுவும் சொல்லலம்மா. அது உங்கள் அம்மாவுக்கு புரியணுன்னு தான். என்னத்த எங்கள் அம்மாவுக்கு புரியணும்னா எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசிருக்கலாம். எதுக்கு என்னை பற்றி பேசுனீங்க? நான் உங்களை வந்து இதோட நாள் எதாவதுக்கு சொல்லியிருக்கேண்ணா? சொல்லுங்கள். தப்பு தான் மக்களே, நான் அப்படி பேசினது தப்பு தான். அது உன் மனசில் இவ்வளோ கஷ்டப்படுத்தன்னு நான் நினச்சி பார்க்கல. சரி மக்கா, என்னை மன்னிச்சிடு. மன்னிப்புன்னு கேட்டால் எல்லாமே சரியாயிருமாத்த? நீங்கள் ஏன் ராசினாலன்னு சொன்னீங்க. ஏன் ராசினாலும் உங்கள் பையன் வேலை இல்லாமல் இருக்காங்களா எப்படி? அதான் அன்னைக்கு ஒரு இதில் சொல்லிட்டேன் மக்கா. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காத. எல்லாத்துக்குமே யார் ராசின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தை. அப்புறம் இது எப்போவுமே ஒரே போல் இருக்காது. நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிட்டேன். பூங்கொடி, என்னாச்சு? என்ன ராசி? இந்தாங்க இந்த காஃபி எப்படிங்க என்னன்னு உங்கள் அம்மாக்கிட்டே கேளுங்க. என்னம்மா, என்னதான் ஆச்சு? என்ன அவ இப்படி சொல்லிட்டு போறா? அது வந்து ஏங்க கிளம்புவோமா? முதல்ல உனக்கு அம்மைங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னோட ராசினால தான் உங்களுக்கு வேலை எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? யார் அப்படி சொன்னது? வேற யாரு? உங்கள் அம்மா தான். என்னம்மா, என்ன இதெல்லாம்? சரி நீங்கள் வாங்குங்க, பிறகு விசாரிச்சுக்கலாம். அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பூங்கொடி, வாங்க. பூங்கொடி விடு நீ. சே, அன்னைக்கு பேசுனது இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் தான் இந்த ஊரில் உள்ளவளோ மட்டும் இப்படி இருக்காளோன்னு தெரியல. அவ்வளவும் கெட்ட எண்ணம் பிடிச்சதுவ. என்னம்மா என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போனீங்க, போன வேகத்திலே வரீங்க. தண்ணி எடுக்கலான்னு தாண்டி போனேன். இந்த இருக்காளோலே 4 பேர், இந்த ஊர் சிசிடிவி கேமரா என்னதோ எல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காளுவ. என்னம்மா என்ன சொன்னாவ? நான் ரொம்ப பந்தா காட்டிட்டு இருந்தேனா, அதான் இந்த கல்யாணம் நின்று போச்சான். கேட்டுக்க, நான் இவள்கிட்ட என்னத்தை கொண்டு பந்தாய காட்டினேன்னு தெரியல எனக்கு. என்னம்மா? ஆமா, இங்க உள்ளவளெல்லாம் என்னத்தை தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காளோன்னு தெரியல. ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காளுவ. நானும் கவனிச்சுட்டு தான் வாரேன். கூட்டம் கூட்டமா இருந்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு சிரிச்சத. யாரை என்னத்தை சொல்லி என்ன கிடைக்க போகுது? எல்லாம் என் நேரம். என் பிள்ளை இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கான். இப்போ எல்லாருக்கும் கண்ணு பட்டு வீட்டிலேயே இருக்கியா? அழாத மக்கா, இதை நினைச்சு நீ வருத்தப்படாத. ஊர்வாய மூடவே முடியாது. அழாத. அத்த, வாங்க வாங்க. என்ன என்ன விஷயம்? வாங்க. என்னாச்சு அத்த? எதுக்கு நீங்களும் ராதிகாவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறிய? ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டு, என்னைக்கா இருந்தாலும் நான் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ண போறேன். புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ள, நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு. ஆமா, அவங்க சித்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அன்னை கூட ஹாஸ்பிட்டல் வந்தாவ, திட்டினாவலாமே. சித்தியே என்ன சொன்னாலும் சரி, நான் என்னைக்குனாலும் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க சும்மா அதே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதுங்க. பாருங்க ராதிகா எப்படி அழுதுட்டு இருக்கானே. அழாத மக்களே, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? அத்த, கொஞ்சம் குடிக்கிற தண்ணி கிடைக்குமா? தண்ணி என்ன மாப்பிள்ள தண்ணி? நான் உங்களுக்கு ஜூஸே போட்டு வரேன். லூசு, ஏன் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? இல்ல, வெளியே போனாலே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. வெளியே போக பயமா இருக்கா? நீ பிறந்து வளர்ந்த இடம் இது, நீ ஏன் பயப்படுற? அட ராதிகா, என்ன இதெல்லாம்? இல்ல, வெளியே போனாலே ஒரு மாதிரி பேசுறாங்க, கஷ்டமா இருக்கு. சரி வா வா. எங்க? நான் இல்லையே கூப்பிடுறேன், வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ வா. நீ எதுக்குக்கா ஃபோனை பண்ணி வெளியே வாணி கூப்பிட்டிய? நான் இப்பதான் கொஞ்ச நேரம் போய் படுத்தேன். படுத்தோன்னு அப்படியே கண் அசந்து நீங்கள் வேற ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் உடனே வெளியே வான்னு சொன்னீங்க. அதான் வந்தேன். என்ன என்ன இவா, நீ இப்படி தூக்கம் சொல்லிட்டு தூக்கத்தில் இருந்தா ஊரில் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாமலே போவோம். இங்கே பார்வதிக்க வீட்டுக்கு யார் வந்தா தெரியுமா? யார் வந்தா? அதான் அந்த குட்டிக்கு ஒரு பையனை பார்த்துருந்து இல்லையா, கல்யாணம் வர போய் ஸ்டாப் ஆச்சு இல்லையா, அந்த மாப்பிள்ளக்கார பையன் வந்திருக்கான் பார்த்துக்க. அப்படியா? அவன் எதுக்கு இங்கே வரான்? என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல பார்த்துக்க. கல்யாணம் நின்று போச்சுன்னு நம்ம நினச்சா மறுபடியும் நடத்திடுவாளோ பார்வதி? ஒருவேளை அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாளோ? என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல பாரு. ஏ, எப்படிக்கா இதை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பார்வதி கிட்ட கொஞ்சம் போல காப்பிக்கு போட சீனி தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு கப்பையும் எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் போல அதையும் கேட்டுட்டு வந்துடுவோமா? 2 வாரம் போனா டவுட் வராதா? அவனும் யோசிப்பா இல்லையா, என்ன இவன் வந்தோடனே இவ்வளோ வந்திருக்காள்வனி, அதனால யாராவது ஒரு ஆள் மட்டும் போவோம். ஓ அப்படிங்கிறியா? சரி, சீனி வாங்குறதுக்கு நானே போய் என்ன கதையாதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கு இப்போ இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? பாருங்க, ஐயா கடவுளே,
ரெண்டும் வெளியே வந்து நிக்குது. சரி சொல்லு, இன்னைக்கியா லீவா இப்படி? பாருங்க தைரியத்தை, எப்படி நின்று பேசுதுங்க. நீ சும்மா இருங்க, கையை எடுங்க, அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காவ. பாக்கட்டு, நீ ஏன் பயப்படுற? பாக்கட்டு, நல்லா பாக்கட்டு. ஆமா, உன்னை திட்டுறது யாரு? எல்லாரும் தான். வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். இதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கையை எடுங்க. கேட்டியா, பக்கத்து வீட்டுக்காரிக்க வீட்டுல கல்யாணம் நின்னு போச்சான். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நீயும் கேள்விப்பட்டியா? ஐயே, எப்படி நின்னுச்சோ பாத்தியா? உனக்கு தெரியுமா, நீ அந்த சீரியல் பாத்தியா? நல்ல கட்டத்துல தொடரும் போட்டுட்டான் பாத்தியா? ஏ, இன்னைக்கு மறக்காம அந்த சீரியலை பாத்துறேன்டி, சரியா? இந்த மாதிரி உங்க வயசுக்கு தகுந்தவாறு கதையால பேசிக்கிட்டு தெரியணும், புரியுதா? அதை விட்டுக்கிட்டு அங்க ஏன் கல்யாணம் நடக்கல, இங்க ஏன் வாரான், அங்க என்ன பணம் மழையா கொட்டுது எட்டுதுன்னு சொல்லிட்டு பேசுற பேச்சு இனி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நீ வச்சலும், நீ எங்க பாத்துட்டு இருக்கா? வா போலாம். பாத்தீங்களா, இந்த முட்டை கண்ணனுக்கு என்ன கொழுப்பு. நீ நம்மள மாதிரியே பேசி நடிச்சு காட்டிட்டு போறான். அதுதானே எல்லாம் பார்வதிக ட்ரைனிங். என்னக்கா போய் பார்த்தீங்களா? எப்படி கிளம்பிட்டாவளா? ஆமா கீதா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டி மட்டும் கார்ல போனதை பார்த்தேன். ஓ, அப்ப அந்த கிழவி சொன்னது உண்மைதான் பத்தியலாக்கா. இந்த பூங்கொடி குட்டி இவ்வளவு நாளாவே மாமியார ஒரு வார்த்தை கூட மாறி பேசாது. முதல் முறையாட்டு மாமியார்கிட்ட எப்படி மாறி பேசிருக்குனா பத்தியலாக்கா? ஆமா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் புதுசுல அமைதியா கேட்டுட்டு இருப்பாளுவ. அதுக்கப்புறம் என்ன கேட்டுட்டா இருக்கணும், எனக்கு என்ன தலையில தான் சொல்லிட்டு மாறி பேச தொடங்கியது. இவ்வளவு நாளா இங்கோடி பார்த்தாளுல ராணி அக்காளுக்கு வீட்டுல மட்டும்தான் எந்த பிரச்சனையுமே வராம இருந்துச்சு. இன்னும் வர ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஆமா கீதா, பாரு உடனே இழுத்துக்கிட்டு போயிட்டாலே அந்த பையனையும் பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மானு இருப்பான், இப்ப பாரு அவ கூப்பிட்டான பின்னாடியே போயாச்சு. எத்தனை நாளைக்கு தாக்கா அம்மா அம்மானு இருப்பான். அதான் அவனும் மாறிக்கிட்டான். இவையதான் என் பையன் மாற மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாவ பாத்தியலா? என் நேரமும் 2 பேரும் சேர்ந்திருந்தே கதை அளந்துட்டு இருக்காளுவ. நம்மள ஒரு வார்த்தையாவது கூப்பிடியாள்வளா? வாங்க புஷ்பாக்கா, ஏன் நிக்கிறீங்க? என்ன கீதா, இப்ப எல்லாம் கதை பேசும்போது என்ன கூப்பிடுறதே இல்ல, என்ன மறந்துட்டியா எப்படி? என்ன புஷ்பாக்கா, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? நான் எப்படிக்கா உங்களை மறப்பேன்? இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன், நீங்களும் வந்துட்டிய. ஆமா, டெய்லி கூப்பிடலான்னு நினைப்பா, நான் வந்துடுவேன். டெய்லி எதை கதையாக தானே பாடிக்கிட்டு இருக்கியா? பாடு, நீ பாடணும் நான் கேட்கணும்னு எழுதி வச்சிருக்கு, கேட்டுட்டு இருக்கேன். என்ன புஷ்பா? இல்லக்கா, அதான் இந்த பூங்கொடி கிளம்பிட்டாலாம் இல்லையா, பாத்தீங்களா? அந்த கதையை வச்சுதாக்கா பேசிக்கிட்டு இருக்கியா? இது பூங்கொடிக வீட்டுக்கு தெரியுமோ என்னமோ, பாத்தியா? ஆமா கீதா, இது பூங்கொடிக வீட்டுக்கு தெரியாது இல்லையா? இவ இங்க சண்டை போட்டுட்டு போறது என்ன பண்ண? அவளுக்கு தெரிஞ்சாதானே எப்படியாவது சேர்த்தெடுத்து வைக்கலான்னு பாப்பாவ. சரிக்கா, வேற யாரோ சொல்லி தெரிகிறதுக்கு நம்மளே வேணா பூங்கொடிக அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஐயோ, அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டு ராணியக்கா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. எப்படி? எக்கா, நம்ம கால் பண்ணி சொல்றது நமக்குள்ளே இருக்கட்டு, வெளியே சொல்ல வேண்டாம். ஓ, அப்படிங்கிறியா? சரி, அப்ப யாரு கால் பண்றது? புஷ்பாக்கா, உங்க போனை கொடுங்க. அதுல அது போன் போவாது, டவர் ஒன்றும் இல்லை பார்த்துக்க. ஆமா, நான் போனை கொடுத்துக்கிட்டு அப்புறம் யாருக்கு நம்மளது போன் போச்சுன்னு நான் மாட்டதுக்கு கூட. புஷ்பா, ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறோம். ஒரு வாட்டி கூட ஏதோ தாரேன், எந்த பிரச்சனை வந்தாலும் என் தலையில் போடாமல் இருங்க, புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் உங்கள் தலையில் வராது. ஃபோனை எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க, பூங்கொடிக்கு அம்மைக்கு ஒரு கால் பண்ணுவோம். சரிம்மா, ஆனால் நான் பேசலை, நீங்கள் யாராவது பேசுங்க. நான் ரிங்கு போகுது. என்ன கீதா, பேசு. எடுக்கட்டுக்கா, நான் பேசுகிறேன். யாரு ஃபோன் அடிச்சுட்டு கிடைக்கியா? இந்த பூங்கொடியை வரேன்னு சொன்னா அவளாதான் இருக்குமோ? ஹலோ, யாரு? ஹலோ, இது பூங்கொடியோட வீடு தானே? யாரம்மா? பூங்கொடிக்க வீடு தான். யாரு? அவ கூட படிச்ச பிள்ளை என்ன? அதெல்லாம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். இது ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஏம்மா, நீ எதுக்கு ஃபோன் பண்ணியோ அந்த முக்கியமான விஷயத்த சொல்லு. எனக்கு அடுப்பங்கரையில் நிறைய வேலை கிடக்கு. வேலை கிடக்குன்னு சொன்னால் வந்து பண்ணி தரியா?
சும்மா சொல்ல வந்ததை சொல்லு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏம்மா சொல்லம்மா. ஆக்சுவலாக பூங்குடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாளா? ஏன் வந்துட்டாளா இல்லையான்னு அவளுக்கே நீ ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாமே. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கியா? எனக்கு வேலை கிடக்கம்மா. என்னத்த உனக்கு இப்போ என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பூங்குடிக்கு தான் பிரச்சனை. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணேன். நீங்கள் ஏன் இவ்வளோ வெடுக்கடி நிற்கிறீங்க? எது பூங்கொடிக்கு பிரச்சனையா? பூங்கொடிக்கு என்ன பிரச்சனை? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பூங்குடி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா என்ன? எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. என்னாச்சு? பூங்குடிக்கும் அவ மாமியாருக்கும் சண்டை. அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. இப்போ எங்கே போனானே தெரியல. எது பூங்குடி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாளா? எப்பம்மா? எங்கம்மா போனா? ஏதாவது தெரியுமா? ஐயோ, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அவ வீட்டுக்காரன் அவ கூட தான் போனா. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதான் நீங்கள் ஒன்று பூங்குடிக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏதாவது சொன்னாலாமா? என்னாச்சு? எதுவும் எங்ககிட்ட சொல்லல. ஏதோ எங்களுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னே தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். மற்றபடி இந்த நம்பர்ல இருந்து கால் வந்து எடுத்தனே யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. இப்போ என் பிள்ளைகிட்ட நான் கண்டிப்பாக பேசணுமே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ, நீங்க பதறாதீங்க. நீங்க பதற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவ உங்க வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா. சரிம்மா சரிம்மா, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசியேன். ஓகே. ஐயோ என்னாச்சு அதாச்சுன்னு தெரியலையே. பூங்குடிக்கு ஒரு ஃபோனை போட்டுட்டு. என்ன சாந்தி, என்னாச்சு? ஆமா என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இனியும் என்ன ஆகணும்? ஏன் இப்ப என்னாச்சு? அதான் உங்க தங்கச்சி என் மூளுகிட்ட சண்டை போட்டு வீட்ல இருந்து விரட்டி விட்டுட்டாளாம். யாராவது ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொன்னாவன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்பாத, புரியுதா? என் தங்கச்சி அப்படி விரட்டி விடிய ஆளும் கிடையாது. என் பிள்ளை அப்படி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஆளும் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணவள்கிட்ட கரெக்டான நம்பருக்கு ஃபோன் பண்ணியான்னு கேளு. விட்டு கொடுக்க மாட்டியலே, விட்டு கொடுத்துடவே மாட்டிய. நீ இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? பூங்கொடிக்கு தான் அடிச்சேன், எடுக்கவே மாட்டேங்கியா. எப்பா எப்பா, நீயும் எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆவி என்னையும் டென்ஷன் ஏத்தி எனக்கு பிபி ஆற வச்சிடாத. சும்மா அதே இதே எதையாவது சொல்லிட்டு இருக்குது. வேலை ஏதாவது கிடக்குனா வேலையை போய் பாரு. வந்துட்டா. சே, அவசரத்துக்கு அடிச்சா குட்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்காளே. இன்னொருத்தி நம்பரு ஒரு நாள் ஃபோன் பண்ணாலே. ஃபோர்கார் 4 முடின்னு வேற பேர் ஒன்று சொன்னாலே. அவளுக்கு அடிச்சு பார்ப்போம். 4 முடியாது எடுத்துட்டானா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம். என்ன ஃபோர்காரு, நியூ இயர் பிறந்தது தான் பிறந்துச்சு, ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. என்ன அவ்வளோ பிஸியா மேடம்? ஆமாம் சின்ன பொண்ணு, பிஸி தான். 2 ப்ளவுஸ் வேற தைக்க ஒரு அக்கா கொடுத்தாவு பாரு, அதை தான் தச்சு கொடுக்க 2 நாள் ஆயிருக்கு. அதான் வீட்டோட எங்கேயும் வெளியே வரல. 2025 புதுசாக தொழிலெல்லாம் தொடங்கிட்டே போல இருக்கே. சொல்லுவானா இழுவ, 2 ப்ளவுஸுக்கு 2000 ரூபா தூக்கி தாரான். நல்ல பிஸ்னஸ் தொடங்கிட்டான பிஸ்னஸ். ஏக்கா நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலான்னு சொன்னேன் இல்லையாக்கா, நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆமாண்ணா சொல்லுவா, போன வருஷத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ நல்லா சொல்லுவா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, தோசை கடை ஆரம்பிப்போம். நீ தோசை சுடு, அவள் மாவாட்டுவா, நான் கேஷியராக இருந்துட்டு போகிறேன். ஆனால் நோவாமல் நொங்குது நீ அது எப்படின்னு உங்ககிட்ட இருந்து பழவிடலாம் போல. ஆஹா, இல்லைன்னா இவ்வளோக்கு தெரியாது. நான் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கேன். பேசாமல் போக சின்ன பொண்ணு. நான் எல்லாம் யாரு, எப்பேற்பட்ட ஆள், எனி டைமும் பிஸியாக இருக்கக்கூடியவா. உங்களுக்கு சொன்னால் புரியாது. பாரு ஃபோன் வேற அடிக்குது, பிஸி. இது என்ன புது நம்பராக இருக்கு? சரி ஸ்பீக்கர்லேயே போட்டு பேசுவோம். ஹலோ, யாரு சொல்கிறீங்களா? அம்மா அது அது நீ வந்து 4 முடி தானே? யாருமா நீ ஃபோனை போட்டுக்கிட்ட 4 முடியா 5 முடியா? நீ யாருமா? என்னத்த வேணும்? ஏம்மா நான் ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணியம்மா. சொல்லுங்கம்மா, நீங்கள் 4 முடி தானே? நோ, ஐ எம் வசந்தி. நோ 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 நோ, தப்பாலாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே. அம்மா தாயே, ஏன் பூங்கொடிக்கு அம்மா பேசியம்மா. என் பிள்ளை வீட்டில் இருக்காளா என்னன்னு தெரியுமா? பூங்கொடி, ஐ மீன் ஃப்ளவர் ஃப்ளாக். ஃப்ளவர் ஃப்ளாக்கா? அப்படின்னா என்னது? என்ன சின்ன பொண்ணு, இது கூட தெரியாம இருக்கியா? பூங்கொடி, பூனா ஃப்ளவர், கொடினா ஃப்ளாக்கு. அதான் ஃப்ளவர் ஃப்ளாக்கு. தெரியாதா உனக்கு? அம்மா லைன்ல இருக்கியாமா? இருக்கேன், சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? என்னம்மா ஆண்டிங்கிற? நான் பூங்கொடிக்கு அம்மா பேசியேன். உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் இருக்கான். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா. என் மொவா வீட்டில் இருக்காளான்னு மட்டும் பார்த்து சொல்கிறியாம்மா? ஐ மீன் ஹவுஸில் இருக்காளான்னு பார்க்கணுமா ஆண்டி? எனக்கு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? யாதனையில் இருந்துக்கிட்டு பேசியேன்.
ஏதோ அவளுக்கு மாமியாருக்கும் சண்டையாம், ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, தயவு செஞ்சு போய் பாரா. ஓகே ஓகே. இவ யார் அரலு சரிக்கா? வைமா போன. ஹலோ ஹலோ. வாட்ரா பேசிட்டு இருந்தாலே ஃபோனை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக நான் பேசுறது அவங்க கேட்கவே இல்லை காது கொடுத்து. ஏன்டா என்னாச்சு? அவங்க தான் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போனாங்க. நம்ம டைரக்ட் கான்டாக்டில் தானே இருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஏன் எஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஜிஞ்சர் சாப்பிட்டா மங்கி மாதிரி. ஆலுமுடி ரொம்ப ஓவரா பேசாதுங்க. அவங்க என்ன சொன்னாவ? பூங்கொடிக்கும் அவங்க மாமியாருக்கும் பிரச்சனை. அப்படின்னா பூங்கொடிக்கும் ராணி அக்காளுக்கும் பிரச்சனை. என்ன ஏதுன்னு தெரியாம நாங்களே பதறிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டைல் பேச்சு வேற. ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் நமக்கு ஐ டோன்ட் நோட்டா. அவங்க கேட்டதுக்கு தானேட்டா பதில் சொல்ல முடியும். நீங்கள் 2 பேரும் ஷூடாகாதீங்க. என்ன ஒன்று, நீ வா, ராணிய கலையத்தில் போய் என்னையாச்சுன்னு நம்ம கேட்டுட்டு வரோம். பாவுமா கிறுக்கு புத்தி போய் நிக்குது. அது மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்குது. ச்சே. வாட் மெண்டல்? யார் மெண்டல்? யாரை பார்த்து மெண்டல்ங்கிறாங்க? இடியட்ஸ். ஆக்சுவலாக 4 வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நான் பேசணுன்னா அவங்களுக்கு பொறுக்கவே மாட்டேங்குதுட்டா. பொறாமையின் உச்சத்தில் எப்படி போகிறாங்க. போட்டு போட்டு பார்த்துக்கலாம். இப்படி ஒத்தைக்கு விட்டுட்டு போகிறாளுவல்லே. இவ்வளோ வேற விட்டால் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஏ ஷின்பான், ஏ ஷின்பான். இல்லைடா, அக்கா வரேன்டா. அக்காடா. ஏ உமா. என்ன பூங்குடி என்ன காணல? வரதாட்டு சொன்னா இவ வேற தேவையில்லாத இன்னலாம புலம்பிட்டு கிடைக்கியா? ஏங்க, நான் அங்கே அப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன யாதுன்னு ஒன்றுமே கேட்காம நீங்கள் உங்கள் பாட்டு இங்கே வந்து இருக்கிறீங்க. இது என்ன நியாயமா? தொடங்கிட்டா. எஃப்எம் ரேடியோ தாம்மா. என்னது கேட்காம வந்தேன்? இப்போ என்ன பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இனியும் என்ன பிரச்சனை ஆகணும்? அதான் உங்கள் தங்கச்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். காதிலே வாங்காமல் உங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறிய. நீ கண்ணால் பார்த்தியா? இல்லை பூங்குடி தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாளா? ஏதோ 4 பேர் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லியே வந்துட்டா. அதை வச்சு தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் நியாயம் உங்களுக்கு நல்லா வாங்க இருக்கு. என்ன, உங்கள் தங்கச்சி மேலே தான் முழு தப்போம். அவள் தப்பே பண்ணிட்டு நான் தான் உங்கள் மோளை வீட்டை விட்டு விரட்டனேன்னு வந்து சொல்லவா செய்வா? என் பிள்ளை ஒரு வாயில்லா பூச்சி, அதுவும் சொல்லவா செய்யும்? அங்கே என்ன இப்படி விரட்டினாவே எடுத்தவனி. சே, ஒரு அப்பா நாட்டு நடந்துக்கிடுங்க முதல்ல. எல்லாம் நடந்துக்கலாம். ஏன் உன் அடுப்புங்களுக்கு வேலை இல்லையோ? இப்படி அது எங்கே கொதிச்சுக்கிட்டு கிடைக்கியா? ஆமாம், நல்லா சொல்லுவிய. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இனி தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு ஐயோ அன்னைக்கே சாந்தி சொன்னா இல்லையே கேட்டோம் இல்லையன்ட்டு புலம்ப மட்டும் செய்து பாருங்க. அப்புறம் இருக்கு. ஏம்மா மக்களே, வா மக்களே, ஒன்று தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன். வா உட்காருங்க மாப்பிள்ள. ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் போவியா? இங்கே வா, வாங்கிட்டு கொஞ்சம் பேசணுங்க. வா. என்ன மாப்பிள்ள, இப்போ எப்படி வேலை ஏதாவது ரெடி பண்ணியிருக்கா எப்படி? ஆமாம் மாமா, இங்கேயே ஒரு கம்பெனியில் வேலை கேட்டிருக்கேன். ரெடியாகும் போல தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி பரவாயில்லையா? உடம்பு குணம் பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்கேன். சரி மாமா, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரி மாப்பிள்ள. ஆமாம், அம்மா வரலையா? அம்மா சாயங்காலம் ஏதோ வரணுன்னு சொல்லிட்டு இருந்தாவும் மாமா. ஈவினிங் ஆக்கில் வந்துடுவாங்க. சரி மருமோனே, சரி. என்னம்மா வந்ததும் வராததுமா தனியாவான்னு சொல்லிட்டு ஏதோ இழுத்து கூட்டிகிட்டு வரா? ஏன் என்ன? நான் இழுத்து கூட்டிகிட்டு வரதெல்லாம் இருக்கட்டு, நீ ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கியா? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எப்படி வந்த நேரத்துலேருந்து டல்லாக இருக்கா? வந்த நேரத்துலேருந்து டல்லாக இருக்கண்ணா? நான் வந்தே 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளால நான் டல்லாக வேற இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டியாக்கா? என்ன இங்கே பாரு பூங்கொடி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கலான்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சிக்க. இப்போ என்ன ஆச்சு? நீ ஏன் குரலை தூக்கி பேசியா? என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், ஏதோ உன் மாமியார் உனக்கு சண்டையா? அப்படியா? ஏன்? அங்கேருந்து நான் இங்கே வந்து சேரிய முன்னாடி அங்கே என்ன நடந்துங்கிற விஷயம் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்குன்னா என்ன ஃபாலோ பண்ணுற ஆளை தான் செட் பண்ணி வச்சிருக்கலாம் எப்படி? எடி, எனக்கு நீ எங்கே இருந்தாலும் உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு தகவல் சொல்லது ஆள் இருக்கு. ஆமாம், அங்கே என்ன பிரச்சனை? அன்னைக்கே சொன்னேன், அவள் ஒன்றை ராசி இல்லாதவான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாச்சும் சொல்லும்போது அங்கே போவாத, நம்ம வீட்டுக்கு வாணி கேட்டியாட்டி நீ? சும்மா அங்கே போய் நின்றுக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க பையனு வேற வேலை இல்லாமல் தானே இருக்கான். இங்கேயே கூட்டு வந்து இங்கேயே அப்பா வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? என்னம்மா இப்போ என்ன பிரச்சனை? உங்களை பேச விட்டுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க பார்த்துக்கிடுங்க. ஆமாட்டி, என்கிட்ட நல்லா வாயை காட்டு. அங்கே அவ்வளோ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாகவே இருன்னா. அப்பாய்க்கு வேற உடம்பு சரியில்லை, தொடங்கின வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இங்கே இருக்க முடியாதா?
நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டா. சும்மா அங்கேயே போய் இருந்துக்கிட்டு அவளோட திட்டு வாங்கிட்டு டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்ல வாட்டி இருக்கான். நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இனி நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். சாயங்காலம் மட்டும் போய் உன் நகை உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னெல்லாம் இருந்தோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். சரியா? போதும், நிறுத்து. எனக்கு என் மாமியாருக்கு 1000 இருக்கும். அதெல்லாம் தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுமா. புரியுதா? சும்மா அரைக்குறையா பக்கத்து வீட்டுக்காரையை ஏதாவது சொல்லி அதை நம்பிக்கிட்டு என்னை என் மாமியாரையும் பிரிக்கலான்னு மட்டும் பார்க்காதீங்க. அது கனவுலே நடக்காது. திருந்தவே மாட்டியாட்டி நீ. அரைக்குறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ அந்த சந்து காப்பில் சிந்து பாடி ஆகலாம். விவரம் கிட்டது. இதெல்லாம் என்னைக்குதான் உருப்பட போகுதுன்னே எனக்கு தெரியல. என்னாச்சு சாந்தி? பாருங்கம்மா, உங்க பேத்தியாரு கூறு கட்ட குப்பையா இருக்கா. ஒரு விஷயம் நல்லது கெட்டது சொன்னா புரிஞ்சுக்க கூடிய தன்மையே இல்லம்மா. என்ன மாமியாருக்கு மருமகளுக்குமா சண்டை? ஆமா, அதைத்தான் சொல்லி புரிய வைக்க பாக்கேன். இவ இருந்து அங்கதான் இருப்பாளாம். என்னைக்குமே அங்கதான் இருப்பேனா இருந்துகிட்டே போட்டு. அவளவுக்கு பிரச்சனை எடுக்கணும்னு நமக்கு காதில் வரும்போது நமக்கு மனசு வருத்தமா இருக்கு. அதனால தான் நம்ம இவ்விய பிரச்சனையில போய் தலையிடியது. சரி விட்டு, நான் வேணா அவள்கிட்ட பேசி பார்க்கட்டா? அது ஒன்றும் உங்க பழைய பேத்தியார் கிடையாதுமா. இன்னொருத்தனை பொண்டாட்டி ஆயிட்டா இல்லையா, அதனால தான் தலைக்கண்ணு பிடிச்சி தெரியுது போட்டு. சரி, நீ அவளை எல்லாத்துக்கும் திட்டாத. அவளே அங்கே சண்டை போட்டுட்டு வந்தா மன கஷ்டத்தில் இருப்பா. நீ வேற இப்படி எப்படி தரு நிற்காத. அப்புறம் கூட கொஞ்சம் கஷ்டமாலையா இருக்கான். நான் கொஞ்ச நேரம் கழியட்டு அப்புறமா அவகிட்ட பேசி புத்திமதி சொல்லி இங்கே நம்ம வீட்லேயே இருக்கிற மாதிரி பேசி பாய்க்கேன். சரியா? என்னவோ பண்ணுங்கம்மா. இதெல்லாம் கேட்குற ஐடியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்களாச்சும் உங்கள் பேத்தி யாராச்சும் பாருங்க. ராணிக்கா, வருத்தப்படாதுங்க. இல்லை லட்சுமி, இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். பூங்குடிக்கு அம்மா பேசினவன்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படி பேசணும்? என் மருமூல நான் பேசின தப்பு தான். ராணிக்கா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவள் ஏதோ புரியாம தான் கிளம்பி போயிருப்பா. கொஞ்ச நேரத்தில் வருவா, தானே வருவா. நீங்கள் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ராணிக்கா. உங்களுக்கு தான் உடம்பு ஏதாவது ஆகும். இல்லை லட்சுமி, என்னதான் இருந்தாலும் நான் பேசின தப்பு தானே. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ வேணும் அவள் மனசு கஷ்டப்படணும்னியாக்கா நீங்கள் பேசுனிய. அவங்க அம்மைக்கு புரியறதுக்காக நீங்களும் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டிய. அதை அவள் பிடிச்சிட்டு இருக்கானா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் மனசு மாதிரி அவளே வருவா. ஏற்கனவே எங்கள் மைனி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் தெருதுருன்னா நிற்குது லட்சுமி. இனி இதையே ஒரு பிரச்சனையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆனந்தே பூங்குடியும் அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு மனசுக்கு பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாவ. நீங்கள் தேவையில்லாததெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு இருக்க ராணியக்கா. அதெல்லாம் விடுங்க. ராணியக்கா, ராணியக்கா, வசந்தி எல்லாம் வந்துட்டா. நீங்கள் சும்மா நார்மலாக இருங்க. அப்புறம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கா. வா வசந்தி. என்ன லட்சு, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஏன், நீங்கள் என்ன எதிர்பார்க்கலையோ? இல்லைக்கா, சும்மா தான். ஏன் கேட்டேனா, நீங்கள் இந்த நேரம் கோழிலையும் ஆடை மாடையிலையும் மேய்ச்சிட்டு இருப்பிய, இங்கே வந்துருக்கிறீங்களேன்னு தான் கேட்டேன்க்கா. ஆமாம், நான் சும்மா கோழியோட தான் இருக்கேன். போன அப்புறம். ரணிகா, பூங்குடி வந்தாளா? பூங்குடியா? ஆமாம் அக்கா, எங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஏதோ சண்டை போட்டுட்டு போனாலாமா, வந்தாளா? எப்படின்னா ஒரு நியூஸ் வீட்டுக்குள்ள டக்குன்னு வெளியே போகுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தாக்கா பூங்குடிக்கு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாவ. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா, அதெல்லாம் ஒழுங்காக சொல்லலை, பார்த்துக்கிடுங்க. என்னக்கா, என்ன பிரச்சனை? என்ன வசந்தி சொல்லியா? என் மைனியா ஃபோன் பண்ணிச்சு. என்ன சொல்லிச்சு? ஏதோ பூங்குடிக்கும் உங்களுக்கு ஏதோ சண்டையா, பூங்குடி வீட்டை விட்டு போயிட்டாலாம், நீங்கள் வீட்டோட துரத்திட்டியலாம், என்னெல்லாமா சொல்லிட்டு இருந்துக்கா. உண்மையாக்கா? அட கடவுளே, இப்படியெல்லாம் பியார் வரணும்னு நான் நினச்சேன். அதே போல் ஆயிட்டு. பாத்தியலாக்கா, வீட்டுக்குள்ளே நடக்க விஷயம் எவ்வளவு வேகமாக எல்லாருக்கும் பரவுதுன்னு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரு எவ்வளோ நம்மளை பற்றி எல்லாமே போட்டு குடிக்கியா. எவ்வளையுமே நம்ப கூடாது, முக்கியமாக கூட இருக்கவள. என்னென்ன சின்ன பொண்ணு, ஏதோ கூட அறிவியல நம்ப கூடாதுன்னு நீ என்ன ஒரு மாதிரி பாக்கியா? பூங்கொடிக்கு அம்மா ஃபோன் பண்ணும்போது நானும் உன் பக்கத்தில் தானே இருந்தேன். ஓ ஆமாம் இல்லையா? ஏக்கா, இங்கே இருந்தே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம நான் சொல்கிறத கேளுங்க. பேசாமல் நம்ம கிளம்பி பூங்கொடிக்க வீட்டுக்கே போவோம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? அங்கே போனால் பூங்கொடிக்கு அம்மா இன்னும் நம்ம மேலே கோவம் தானே கூடும். கூடுனா கூட்டிகிட்டு போட்டுக்கா. எப்படியும் அங்கே போய் நேரில் பேசினா எடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கும். புரியுதா ரணிகா? ஆமாதாக்கா, சின்ன பொண்ணு சொல்கிறது எனக்கு நல்ல ஐடியாவாக தான் தோணுது. நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களா. எதையும் நான் இப்போ யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை லட்சுமி. நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ வாரேன், என்ன சொல்கிறீங்களோ செய்ய. எனக்கு
ஏன் மருமோ பழைய மாதிரி இந்த வீட்டில் வந்து இருக்கணும், என்ன வானரையே அத்தனை கூப்பிடணும், என்கிட்ட பேசணும் சிரிக்கணும்னு ஆசையாக இருக்கு லட்சுமி. ராணியக்கா வருத்தப்பட்டுட்டே இருக்காதுங்கக்கா, வாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பி அங்கே போகலாம். ஆமாக்கா, எல்லாரும் போலாம்க்கா, வாங்க. சரி சின்ன பொண்ணு. ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க? போங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியாண்ணா. பூங்கொடிய வீட்டில் வேற ரொம்ப வசதி உள்ளவே இல்லையா, நம்ம ஏன் காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு போகக்கூடாது? காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண புரியல? நம்ம என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போகிறோம்? இல்லைடா, அங்கே தானே எல்லாருமே பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, போனால் 4 பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லடா. மதிக்கிறதெல்லாம் 2வது பட்சம், போகிற நம்மள முதல்ல மிதிக்காமல் இருக்கணும். அதை யோசிச்சுட்டு வாங்க, பார்த்துக்கிடுங்க. மதிக்கணுமாவே மதிக்குது. எங்கே போனாலும் இந்த 4 முடியால ஒரு குழப்பம் வந்துடும். என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறா? அவ கிடைக்கான அவளெல்லாம் நம்பாத இழுவ. பாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியவா. இப்போ பாரு, நான் என்னத்த சொன்னேன், ஒரு காஸ்டியூமை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னேன், அதுக்கே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு போறா. அதானே கிறிஸ்மஸுக்கு முந்த நாள் சர்ச்சுக்கு போகும்போது அவளை பார்த்தியா? சேட்டு வீட்டில் உள்ளவளை மாதிரி எவ்வளவு நகையை வாரி அணிஞ்சுக்கிட்டு வந்திருந்தா. இதெல்லாம் வச்சிருக்கீங்க எடுத்திருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்மள்ட்ட வாயை விட்டுருப்பாள் அந்த சின்ன பொண்ணு. அதானே அவளுக்கு என்ன எண்ணம் தெரியுமா உமா, அவள் மட்டும்தான் எல்லாம் போடணும், அவள் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிற நினைப்பாக இந்த சின்ன பொண்ணுக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கியா. அதானே அதனால அவளுக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம காஸ்டியூம் மாற்ற போனால் நல்லா இருக்காது. நீ வரையா இப்படி காஸ்டியூம் மாற்றுவோமா இப்படி? அதானே நான் சொல்கிறது ஒரு காதில் யார் தான் இல்லையா இழுவ? என்ன சொன்னாலும் அதானே அதானே நீ சிங்கி தட்டிட்டு இருக்கிய. இவளுக்கு சாதகமாக பேசினாலும் திட்டியா 4 முட்டி. அப்படியே காஸ்டியூம் மாற்றிட்டா மட்டும் 18 வயசு குமரி மாதிரி இருந்துருவா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்.